நீங்க தொடங்கலாம் சார். தொடங்கவா சம்பத்? தொடங்குங்க சார், நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். சென்னை பல்கலைக்கழக தமிழ் மேம்பாட்டு சங்க பலகை, சென்னை பல்கலைக்கழக தொலைதூர கல்வி நிறுவனம், சென்னை தமிழ்நலம் அறக்கட்டளை மற்றும் அபுதாபியிலிருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற சென்னை தமிழ்நலம் அறக்கட்டளையினுடைய ஒருங்கிணைப்பு மையமும், ஜெனிவா கலை இலக்கிய பேரவையும், அமெரிக்காவில் உள்ள தமிழ் அமெரிக்கா தொலைக்காட்சி, இந்த 5 நிறுவனங்கள் இணைந்து நடத்துகின்ற வரலாற்று சிறப்புமிக்க உலக நாடுகளில் புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய வாழ்வியல் குறித்ததாகிய இந்த சிறப்புமிக்க இந்த 8 நாள் பன்னாட்டு கருத்தரங்கிற்கு வருகை தந்துள்ள சென்னை பல்கலைக்கழக தொலைதூர கல்வி நிறுவனத்தினுடைய இயக்குனர் பேராசிரியர் கே ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், ஜெனிவா கலை இலக்கிய பேரவையினுடைய நிறுவனர் ஐயா அருந்தவராஜா அவர்களுக்கும், தமிழ் அமெரிக்கா தொலைக்காட்சியினுடைய நிறுவனர் ஆஸ்டின் ஐயா அவர்களுக்கும், தமிழ்நலம் அறக்கட்டளையினுடைய ஒருங்கிணைப்பாளர் நிறுவனர் பேராசிரியர் ஜோ சம்பத்குமார் அவர்களுக்கும், அபுதாபியினுடைய ஒருங்கிணைப்பாளர் கீதா அம்மையார் அவர்களுக்கும், மற்றும் இன்று நம்மளோடு பொலிவாற்ற நம்மோடு இணைந்துள்ள பேராசிரியை சந்திரிகா சுப்பிரமணியன் அவர்களையும் மற்றும் பெஞ்சமின் ஐயா அவர்களையும், நிறைய உலக நாடுகள்ல இருந்து நிறைய ஆன்றோர்கள், தமிழ் சான்றோர்கள் இணைந்திருக்கிறாங்க. இளங்கலை முதுகலை மாணவர்கள், முனைவர்பட்ட ஆய்வாளர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், தமிழ் ஆன்றோர்கள், சான்றோர்கள் என அனைவரும் இணைந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். நேற்று 4வது நாள் நிகழ்வி, நேற்று பிரான்சில் இருந்து பேராசிரியர் பெஞ்சமின் லபோ அவர்கள் பிரான்ஸ் நாடுகளில் புலம்பெயர்ந்த தமிழருடைய வாழ்வியல் குறித்து ஒரு நீண்ட நெடிய அழகான ஒரு பதிவுகளை நமக்கு பதிவிட்டார். அந்த வகையில் நல்லது ஒரு பொலிவாக இருந்தது. ஆனால் இன்று 5வது நாள் ஆஸ்திரேலியாவிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கின்ற பேராசிரியை சந்திரிகா சுப்பிரமணியன் அவர்கள் ஆஸ்திரேலியா நாட்டில் புலம்பெயர்ந்த தமிழருடைய வாழ்வியல் குறித்து நம்மளோடு எடுத்துரைக்க, அவருடைய பதிவுகளை எடுத்துரைக்க இன்று வந்துள்ளார். அவர்கள் சிட்னி உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்குரைஞராகவும், பெடரேஷன் பல்கலைக்கழகத்துல சட்டத்துறையினுடைய வருகை தெரு பேராசிரியராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறார். தமிழகத்தில் எம்ஜிஆர் அவர்கள் தாய் பத்திரிகை தொடங்கிய போது அதனுடைய நிருபராகவும், தினமலர், சென்னை வானொலி மற்றும் சென்னை தொலைக்காட்சி, அதன் பின்பு இலங்கையில் உள்ள வீரகேசரி இதழினுடைய ஆசிரியராகவும் மெத்த சிறக்க பணியாற்றியவர். தமிழ்நாடு அரசினுடைய அயல்நாட்டு அறிஞர் விருதை வாங்கிய மிகச் சிறப்புடைய ஒரு பேரறிஞர் என்று சொன்னால் அது மிகையாகாது. இணைய குற்றங்களும் இணையவெளி சட்டங்களும் என்ற நூலுக்காக சென்னையில் உள்ள SRM பல்கலைக்கழகத்தினுடைய அப்துல் கலாம் விருதினை பெற்ற பெருந்தகை அம்மையார் அவர்கள், மக்கள் தொடர்பும் மக்கள் தொடர்பு சாதனமும் மகளிரும் என்ற நூலுக்காக தமிழக அரசினுடைய பரிசினை பெற்றவர். 30 வருடமாக பத்திரிகை, வானொலி, தொலைக்காட்சியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு பணியாற்றி கொண்டிருப்பவர். சென்னை, மதுரை, இலங்கை போன்ற அனைத்து பல்கலைக்கழகத்திலும் இதழியல் பாடத்தை சிறப்பாக நடத்திய அம்மா என்று சொன்னால் அதுவும் சிறப்புடையதாக இருக்கும். பதிப்பு துறையில கணினியை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக யுனெஸ்கோ நடத்திய பயிற்சியில் கலந்து கொண்டு அதற்கான பரிசனையும் பெற்றவர் அம்மா என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் ஆஸ்திரேலியன் இதழ், தி சப் கண்டினென்ட் வாய்ஸ் என்ற ஆங்கில இதழ், தமிழ் முரசு இதழ், இதனுடைய ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். 4 முதுகலை பட்டங்களையும் 2 முனைவர் பட்டங்களையும் பெற்ற அம்மா அவர்கள் பல பட்டய கல்வியை முடித்திருக்கிறார். சமூக சட்டப்பணிக்காக அம்மாவினுடைய சிறப்புகளையும் அம்மாவை கௌரவிக்கும் பொருட்டு ஆஸ்திரிய அரசாங்கம் அம்மாவிற்கு 5 விருதுகளை வழங்கியுள்ளது. சட்டம், இதழியல், ஆன்மீகம், நிர்வாகம், கணினி உட்பட இந்த துறைகளில் 40க்கு மேற்பட்ட நூல்களை தமிழ் கூறும் நல்லுலகிற்கு வழங்கிய அம்மா அவர்கள் தமிழகத்திலும் உலக நாடுகளிலும் ஆஸ்திரேலியாவுடன் இணைந்து ஒரு கருத்தரங்கம் நடத்துகின்றது என்றால் அந்த அழைப்புதலில் அம்மாவினுடைய பெயரை தள்ளி வைத்துவிட்டு அந்த கருத்தரங்கம் நடத்த முடியாது. அந்த அளவிற்கு அம்மாவினுடைய பெயர் இல்லாமல் ஆஸ்திரேலியா நாட்டை நம்ம தமிழ் இலக்கியம், தமிழ் தொடர்பான இதுல அம்மாவின் பெயர் இல்லாமல் அந்த கருத்தரங்கம் நிகழ்த்த முடியாது என்ற அளவிற்கு பல்வேறு பொலிவுகளை நமக்கு வழங்கியிருக்கார்கள். நீங்க கடந்த கொரோனா காலம்தான் நமக்கு ஒரு மிகச்சிறந்த வரப்பிரசாதம். ஏன்னா நேரடியாக நம்ம சந்திக்கும் போது நிறைய பேர் அங்கிருந்து உலக நாடுகள்ல இருந்து இங்க வருவது போன்ற சிக்கல்கள் நிறைய இருக்குது. இந்த கொரோனா காலத்துல இணையவழி நடக்கும்போது நிறைய உலக நாடுகள்ல உள்ள பெரும் அறிஞர்கள் அவர்களை எல்லாம் நமக்கு இணைய வழியில நம்மளை இப்ப கொண்டு இணைத்ததுக்கு கொரோனாக்கு தான் மிக்க நன்றியை சொல்லுகிறோம். அந்த வகையில கடந்த கொரோனா காலத்துல இருந்து அம்மாவினுடைய பேச்சுக்களை நான் நிறைய கேட்கிறேன். நிறைய அழைப்புதல்கள் அம்மா பெயரை நான் பார்த்திருக்கேன். அந்த இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். பட் நேரம் கருதி ஒரு மரபார்ந்த நிலையில சுருக்கமான என்னுடைய அறிமுகத்தை கூறி அம்மா அவர்களை வருக வருக என அழைத்து ஆஸ்திரேலியா நாடுகளில் புலம்பெயர்ந்த தமிழருடைய வாழ்வியல் குறித்து தங்களுடைய பதிவுகளை
எடுத்துரைக்குமாறு வருக வருக என வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீட்ல இருக்குமா? மீட்ல இருக்கு. மீட் எடுத்துங்க. தமிழ் கடவுள் முருகனுக்கு முதல் வணக்கம். என் தாய்மடியாம் தமிழினுக்கு தலை வணக்கம். அவை நிறைக்க வந்திருக்கும் ஆன்றோர்க்கும் சான்றோர்க்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி நேரலையில் ஜெனீவா கலை இலக்கிய பேரவை, சென்னை பல்கலைக்கழக தமிழ் மேம்பாட்டு சங்கப்பலகை, சென்னை பல்கலைக்கழக தொலைதூர கல்வி நிறுவனம், சென்னை தமிழ் நீளம் அறக்கட்டளை ஆகியவை இணைந்து நடத்தும் இந்த இணையவழி பன்னாட்டு கருத்தரங்கில் உலக நாடுகளில் புலம்பெயர்ந்த தமிழர்களின் வாழ்வியல் என்ற தலைப்பில் பொருண்மையில் இந்த 8 நாட்களாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த விழாவில் 5வது நாளாக என்னை ஆஸ்திரேலியாவில் புலம்பெயர்ந்த தமிழர்களின் வாழ்வியல் பற்றி பேச அழைத்துள்ளமைக்கு என்னுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கங்கள். புலம்பெயர்தல் என்பது பழங்காலத்தில் ஒரு நாடு விட்டு இன்னொரு நாட்டுக்கு இடம்பெயர்வதையே குறிப்பதாகும். தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழ்வது பற்றி தமிழ் இலக்கியங்களில் குறிப்புகள் மிகுதியாக கிடையாது. பூம்புகார் நகரை பற்றி குறிப்பிடும் போது கூட பதி எழு அறியா பழங்குடி மக்கள் என்றுதான் இளங்கோவடிகள் கூறுகின்றார். அதாவது அந்த மக்கள் அந்த நகரத்தை விட்டு பெயர்ந்து எங்கும் இடம்பெயர்ந்து வரமாட்டார்கள் என்பதாக சொல்லுகின்றார். பழங்காலத்தில் வணிகர்கள் பலர் வெளிநாடுகளுக்கு சென்று வியாபாரம் செய்த செய்திகள் கிடைக்கின்றன. ஆனால் அவர்கள் அந்தந்த நாடுகளிலேயே தங்கி புலம்பெயர்ந்து வாழ்ந்ததற்கான குறிப்புகள் இல்லை என்றே சொல்லலாம். தமிழ் சமுதாயம் அண்மை காலம் வரை, அதாவது மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு, பர்மா போன்ற நாடுகளுக்கு வர்த்தக நோக்கோடு சென்ற அந்த வர்த்தக சமூகங்கள் போய் அங்கு இடம்பெயர்ந்து வாழும் அந்த ஒரு முறை வரும் வரை புலம்பெயர்தலை அறியாத ஒரு நிம்மதியான வாழ்க்கை நடத்திய சமுதாயம் தான். உலகெங்கும் புலம்பெயர்ந்து வாழ்ந்தவர்கள் யூதர்கள் தான் அதிகமாக இருந்திருக்கின்றார்கள். அதனால்தான் புலம்பெயர்ந்தவர்களை குறிப்பிடும் ஆங்கில சொல்லான டயஸ்போரா என்பது யூத மக்களில் புலம்பெயர்ந்தவர்களை குறிக்கும் சொல்லாகத்தான் முதலில் பயன்படுத்தப்பட்டது. புலம்பெயர்தல் எதனால் ஏற்படுகின்றது? பொருளாதார தட்டுப்பாடு, இயற்கை சீற்றங்கள், மக்கள் தொகை காரணமாக வளங்களின் பற்றாக்குறை, அரசியல் காரணங்கள், இனப்போராட்டங்கள் மற்றும் இனவழிப்பு, படையெடுப்புகள், பிற நாடுகளின் வாழ்க்கை முறை சார்ந்து தனிப்பட்ட விருப்பங்களை ஒருவர் நிறைவேற்றிக் கொள்வதற்காக புலம்பெயர்ந்து வாழுதல், கல்வி மற்றும் பணி தேவைகள் அவர்களை ஈர்க்கின்ற காரணத்திற்காக புலம்பெயர்ந்து வாழுதல், புதிய உறவுகளை தேடிக்கொள்வது, திருமணம், இப்படி ஏதாவது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் அண்மை காலங்களில் இனப்போராட்டங்களின் காரணமாக, முக்கியமாக இலங்கை, அது ஒரு மேஸ் எக்ஸோடஸ் என்று சொல்லக்கூடிய பெருமளவில் லட்சக்கணக்கான மக்கள் புலம்பெயர்ந்து ஐரோப்பிய நாடுகளிலும், கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலும், ஏற்கனவே லண்டன் போன்ற நாடுகளில் அவர்கள் புலம்பெயர்ந்து கல்வி மற்றும் பணி காரணமாக இருந்திருந்தாலும் கூட இந்த போரின் காரணமாக இடம்பெயர்ந்து சென்றவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். அதனால் 50 நாடுகளில் 70 மில்லியன் தமிழர்கள், பிரிட்டனில் 3 லட்சம், அமெரிக்காவில் 3 லட்சம், கனடாவில் 5 லட்சம், இது கொஞ்ச நாள் காலத்துக்கு முந்தைய கணக்கு, இப்போது அதிகமாக இருக்க வேண்டும். அப்படி ஆஸ்திரேலிய நாட்டிற்கு வந்த புலம்பெயர்ந்த தமிழர்களில் அநேகமானோர் இலங்கை தமிழராவர். மற்றவர்கள் இந்திய, மலேசிய, சிங்கப்பூர் போன்ற நாட்டைச் சேர்ந்தவர்கள். கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக இங்கு வாழ்கின்ற தமிழ் மக்களால் தமிழர்களது மொழி, கலை, பண்பாட்டு மரபுகள் ஆகியவை பாதுகாத்து வரப்படுகின்றது என்பது பெருமைக்குரிய விஷயமாகும். பல்லின பல்கலாச்சார சூழலில் ஆஸ்திரேலிய அரசாங்கம் வழங்கும் சலுகைகள் பல. அதனால் ஆஸ்திரேலிய தமிழர்கள் வேற்று கலாச்சாரத்தில் வளர்ந்தாலும் கூட தமிழ் கலாச்சாரத்தை பேணுவது மிக இலகுவாக இருக்கின்றது. அதே சமயம் வேற்று கலாச்சாரத்தில் வளரும் பிள்ளைகள் அவர்கள் இரட்டை கலாச்சாரத்தை பேணுவதற்கும் தமது சொந்த கலாச்சாரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கும் சந்திக்க வேண்டிய சிக்கல்களும் சவால்களும் பல. 80,000 தமிழர்கள் இன்று ஆஸ்திரேலியாவில் வாழ்வதாக கணக்கெடுப்பு சொல்லுகின்றன. ஆனால் பலர் 70,000 தமிழர்கள் தான் என்று கணக்கெடுப்பு பட்டியலை பார்த்து சொல்லுகின்றார்கள். ஏனென்றால் பல பேர் தங்களுடைய மொழியை, தாய்மொழியை
தமிழ் என்று பதிவு செய்யாத காரணத்தினால் ஒரு 10,000 பேர் விட்டு போயிருக்கின்றார்கள் என்பது பலருடைய கருத்தாகும். ஆஸ்திரேலியாவில் பெருந்தொகையான தமிழர்கள் நியூ சவுத் வேல்ஸிலும், அடுத்து விக்டோரியா மாநிலத்திலும், மூன்றாவதாக குயின்ஸ்லாந்து மாநிலத்திலும், மேற்கு ஆஸ்திரேலியா மாநிலத்தில் அடுத்தபடியாகவும் இந்த எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. இங்கு தமிழ் அமைப்புகளுக்கும் நிகழ்வுகளுக்கும் இந்து திருக்கோயில்களுக்கும் தேவாலயங்களுக்கும் பொங்கல், சித்திரை திருவிழா போன்ற விழாக்களுக்கும் ஏனைய கலை விழாக்களுக்கும் பஞ்சமே இல்லை. அதே போல தமிழர்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் எல்லாவற்றையும் சேர்ந்து அமைத்துவிட்டு சண்டை பிடிப்பார்கள். அந்த சண்டை சச்சரவுக்கும் பஞ்சமே இல்லை. தமிழ் கற்பித்தல் என்பது தமிழ் பாடசாலைகள் மூலமாக நடத்தப்படுகின்றது. தமிழ் ஒரு பாடமாக இங்கு உயர்நிலை கல்விக்கு ஒரு பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அது சாதாரண பள்ளிக்கூடங்களில் இல்லாமல் தமிழ் பாடசாலைகளினூடாக நடத்தப்பட்டு HSC என்று சொல்லக்கூடிய ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்று அந்த 12ஆம் வகுப்பில் அவர்கள் ஒரு பாடமாக எடுக்கக்கூடிய வாய்ப்பு வழங்கப்படுகிறது. தமிழில் பேசுவதும் இலங்கை தமிழ் உச்சரிப்பும் இந்திய தமிழ் உச்சரிப்பும் வேறுபடுவதனால் பாலர்பள்ளி என்று ஒரு 7 பள்ளிக்கூடங்களும் ஒரு 12 பள்ளிக்கூடங்கள் தமிழ் பாடசாலைகள் என்று இலங்கை தமிழர்களாலும் நடத்தப்படுகின்றன. 50க்கும் மேற்பட்ட தமிழ் அமைப்புகள் இருக்கின்றன. 20க்கும் மேற்பட்ட தமிழ் கல்விக்கூடங்கள் இயங்குகின்றன. மேல்நிலை பள்ளி தேர்வில் தமிழ் ஒரு பாடம். அண்மையில் ஒரு கதை உலவிக் கொண்டிருந்தது. தமிழை இங்கு தேசிய மொழியாக அறிவித்து விட்டார்கள் என்று. அது முற்றிலும் தவறானது. ஏனென்றால் இது ஒரு பல்லின பல்கலாச்சார நாடு. இங்கு 200க்கும் மேற்பட்ட இன மக்களும் 100க்கும் மேற்பட்ட மொழி பேசுபவர்களும் இருக்கின்றார்கள். ஒரு மொழியை தாங்கி தலையில் வைத்து கூத்தாட முடியாது. அதனால் எல்லா மொழிகளுக்கும் சம உரிமையும் எல்லா நாட்டவர்க்கும் சம உரிமையும் கொடுப்பதுதான் இங்குள்ள அரசாங்கங்களின் நோக்கமாகும். புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழும் சிறுவர்களுக்கு தமிழ் கற்பித்தல் இருக்கக்கூடிய சிக்கல்கள் பல. அவர்கள் தமிழை 2ஆம் மொழியாக கற்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றார்கள். 8 மணி நேரம் நடக்கும் ஒரு பாடசாலையில் அவர்கள், அதாவது 9 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் அவர்கள் அத்தனையும் ஆங்கிலத்தில் செய்து கொண்டு தமிழை சனிக்கிழமைகளில் வார இறுதியில் அவர்கள் ஒரு நாள் சென்று கற்றுக்கொள்கின்றார்கள். இதனால் அவர்களுக்கு சரளமாக தமிழ் வாயில் நுழைவது ஒரு சிக்கலாகவே இருக்கின்றது. இதற்காக புதிய உத்திகளை பயன்படுத்த வேண்டியுள்ளது. தமிழ் பள்ளிக்கு வரவழைப்பதற்கும் தமிழ் கற்பதற்கும் ஒரு ஊக்குவிக்க தேவை இருக்கின்றது. தமிழ் கற்பதில் ஈடுபாட்டை உண்டாக்க பல முறைகளை பயன்படுத்த வேண்டியும் இருக்கின்றது. ஏனென்றால் வாரத்தில் 5 நாட்களும் மாணவர்கள் 9 முதல் 3 வரை பள்ளிக்கு செல்வார்கள். அதை தவிர குறிப்பாக பருவகால மாற்றங்களுக்கு ஏற்றவாறு, அதாவது வின்டர் என்று சொல்லக்கூடிய மாறி சமர் என்று சொல்லக்கூடிய கோடை பருவநிலை காலத்தில் வழக்கத்திற்கு மாறாக நேர நிலைப்பாடும் மாற்றி வைக்கப்படும். அதாவது 1 மணி நேரம் உள்ளே தள்ளி வைப்பார்கள். 3 மணிக்கெல்லாம் இருட்ட தொடங்கிவிடும். அந்த குளிர்காலத்தின் அந்த குளிரின் கொடுமையில் குழந்தைகளை எந்த பள்ளிக்கும் கூட்டிச் செல்வது மிக கடினமாக ஒன்றாகும். கோடை காலத்திலோ 8 மணி வரைக்கும் சூரியன் இருக்கும். 49-50 டிகிரி வரைக்கும் வெப்பம் இருக்கும். இந்த மாதிரியான அந்த காலநிலைகள் கருதி மாணவர்களுக்கு வர இயலாத காரணத்தினால் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் தமிழ் பள்ளிக்கூடங்கள் நடத்தப்படுகின்றன. அந்த பாடசாலைகளில் 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான பாடத்திட்டத்தை வகுத்து நடத்தி கொண்டிருக்கின்றன. அந்த பாடசாலைகளில் எடுக்கும் புள்ளிகளுக்கு, பல்கலைக்கழகத்துக்கு செல்லக்கூடிய வெட்டு புள்ளிகளுக்கு தமிழை ஒரு பாடமாக எடுத்தால் அதில் கிடைக்கும் வெட்டு புள்ளிகளும் சேர்த்து கொள்ளப்படுகின்றது. இந்த பாடசாலைகளை நடத்துவதற்கு அரசு மானியம் வழங்குகின்றது. அதே சமயம் பொதுமக்கள் பலரும் தன்னார்வ தொண்டர்களாக இந்த பாடசாலைகளை கற்பிக்கின்றார்கள். அவர்கள் கற்பிப்பதனால் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பள்ளிகள் நடக்கின்ற ஒரு காரணத்தினால் அரசாங்கமே அவர்களை ஆசிரிய பயிற்சி, அதாவது மொழி கற்பித்தலுக்கான அடிப்படை ஆசிரிய பயிற்சியை ஒரு சான்றிதழ் கல்வியாக வைத்து கற்றுக் கொடுக்கின்றார்கள். படிக்கின்ற மாணவர்கள் தமிழில் HSC என்று சொல்லக்கூடிய அந்த பரீட்சையில் தமிழை ஒரு பாடமாக எடுத்து சித்தி அடையும் போது அந்த வெட்டு புள்ளி 80 புள்ளிகள் முதல் 100 புள்ளிகள் வரை இருக்க வேண்டும், அல்லது 100 புள்ளிக்கு மேல் இருக்க வேண்டும் என்றால் தமிழில் பரீட்சை எழுதும் போது இந்த வெட்டு புள்ளி அதிகரிப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுகின்றது. அதனால் பெருவாரியான குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் தமிழ் படிக்கின்றார்கள். அதனால் அவருடைய புள்ளிகள் பல்கலைக்கழக புகுமுகத்திற்கு செல்ல உதவியாக இருக்கின்றது.
தமிழை இரண்டாம் மொழியாக எடுப்பதால் சிக்கல்களும் இல்லாமல் இல்லை. புலம்பெயர் நாடுகளில் இருக்கும் சிறுவர்கள் 2 மொழியில் உறவாட வேண்டி இருக்கின்றது. அந்நாட்டில் நாள்தோறும் அவர்கள் பேசக்கூடிய மொழியான ஆங்கிலத்தில் வீட்டில் வந்து பேசக்கூடிய தமிழிலோ அல்லது வேறு மொழியிலோ தமிழ் பேசும் போது இடர்பாடுகள் ஏற்படுகின்றன. பல வீடுகளில் கூட குழந்தைகளுடன் தமிழில் பேசுவதில்லை என்பது மிக துயரமான ஒரு விடயம். மேலும் தங்கள் தாய்மொழியை சரளமாக பேசும்போது கூட நாம் தமிழில் கேட்கும் கேள்விக்கு பிள்ளைகள் பதில்களை ஆங்கிலத்தில் தான் அந்த கேள்விகளை ஆங்கிலத்தில் உள்வாங்கி ஆங்கிலத்தில் தான் பதில் சொல்லுகின்றார்கள். அதனால் அந்த கம்யூனிகேஷன் கேப் என்று சொல்லக்கூடிய தொடர்பாடல் இடைவெளியும் தோன்றுகின்றது. இதனால் பெற்றோர்கள் தமிழை வீட்டில் பேசும்படி ஊக்குவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றனர். ஆனால் பலர் அதை செய்ய முன்வருவது இல்லை என்பது மிக துயரமான ஒன்றாகும். வீட்டில் இன்னொரு விடயம் நடக்கின்றது. பெற்றோர்கள் தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு போ என்று உந்துவதால் பிள்ளைகள் அந்த மொழியை கற்று தேர்ந்தவர்கள் ஆகிவிடுகிறார்கள். அல்லது அந்த பக்கமே தலை வைத்து படுக்காமல் இருப்பதற்கு என்ன நொண்டி சாக்குகள் சொல்ல முடியுமோ சொல்லி அந்த மொழி கற்றலை மிகவும் ஒரு வெறுப்பான ஒன்றாக எடுத்துக்கொள்கின்றார்கள். அதனால் தமிழ் மொழி சில இல்லங்களில் அடுத்த தலைமுறைக்கு நீட்சி பெற்றும் வளமை பெற்றும் இருக்கின்றது. அதே சமயம் மதர் டங் மெயின்டெனன்ஸ் என்பதைத்தான் அரசாங்கம் இங்கு ஊக்குவிக்கின்றது. அதாவது இல்லத்தில் ஒழுங்கான மொழி சார்ந்த ஒரு பராமரிப்பு இருக்க வேண்டும் என்பது. அதை செய்வதில் பெற்றோர்களுக்கும் சில சிக்கல்கள் இருக்கின்றன. அவர்கள் பிள்ளைகள் விளங்கிக் கொள்கின்றார்கள் இல்லை என்ற ஒரு காரணத்திற்காக ஆங்கிலத்திலேயே பேசி முடித்து விடுகின்றார்கள். இப்போது மொழி பேணுவதில் சந்திக்கும் நடைமுறை சிக்கல்கள் என்று எடுத்துக்கொண்டால் எழுத்து மற்றும் வாசிப்பு தமிழிலிருந்து மாறுபட்ட நடைமுறை தமிழ், எழுத்து வாசிப்பு பேச்சு தமிழ் வேறுபாட்டை பற்றி சரியான புரிந்துணர்வு இல்லாமை, புரிந்துணர்வு குறையும் போது பொருள் உணர்வது சிக்கலாகின்றது. வகுப்புகளுக்கிடையே வகுப்புக்கு எடுத்துக்கொள்ளும் கால இடைவெளி, அதாவது காலை 9 மணியிலிருந்து மத்தியானம் 1:30-2 மணி வரைக்கும் தமிழ் பாடசாலையில் ஒரு வகுப்பில் ஒரு பிள்ளை இருந்தால் ஆசிரியர்களாக இருக்கும் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் ஒருவரின் உள்வாங்கும் திறன் 45 நிமிடங்கள், 20 நிமிடத்திலிருந்து 45 நிமிடங்கள் தான். ஆனால் ஒரு நாள் பூரா ஒரே பாடத்தை படிக்கும் போது அந்த பிள்ளைகளுக்கு வெறுப்புணர்வும் அவர்களுக்கு மனச்சிக்கல்களும் ஏற்படுகின்றது என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். பிள்ளைகள் ஆங்கில பேச்சில் ஈடுபடுவதால் பெற்றோர் வற்புறுத்தல் காரணமாக பல்வேறு கலாச்சார சமநிலை பேரலின் கீழ் அவர் தனிப்பட்ட சூழ்நிலை காரணமாகவும் மொழி மீது பற்றுதல் இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. 2வது, பெற்றோர்களே கலாச்சார விழுமியங்களை பின்பற்றாமல் ஒரு ஆங்கில மோகத்தில் அல்லது ஒரு வெள்ளைக்கார நாகரிகத்தில் தங்கள் நண்பர்களையும் தங்களுடைய பழக்க வழக்கங்களையும் வைத்துக் கொள்ளும் போது இளையோர் சரளமாக தமிழ் பேசுவதில் உள்ள தடுமாற்றம், தமிழை விரும்புவதில் உள்ள ஏமாற்றம், தமிழை தடையின்றி படிக்க எழுத முடியாத காரணத்தினால் அடுத்த தலைமுறையினரை தமிழ் கவர்வதில்லை என்பது மிக சோகமான ஒரு விடயமாகும். எங்களுடைய தமிழ் வளர்ச்சி மன்றம் தற்போதும் ஆஸ்திரேலிய பாராளுமன்றத்தின் தமிழர்களின் பழமையான நூலாக கருதப்படுகின்ற திருக்குறளை தந்த திருவள்ளுவரின் சிலை அங்கே நிறுவப்பட்டு ஆண்டுதோறும் அதற்கான விழா ஒன்று எடுப்பதற்கான அங்கீகாரமும் பெறப்பட்டுள்ளது. உலக பொதுமறைக்கான உரிய மதிப்பீட்டினை ஆஸ்திரேலிய அரசு 2 முறை அரசாணையில் பதிந்து இந்த ஆண்டிலிருந்து திருக்குறளை திருவள்ளுவர் தினமான அந்த ஜனவரி மாதம் அல்லது பாராளுமன்றம் திறந்தவுடன் பிப்ரவரி மாதத்தில் வருடந்தோறும் கொண்டாடுவதற்கு அவர்கள் அந்த அனுமதியை தந்திருக்கின்றார்கள். கடந்த ஆண்டிலிருந்து நாங்கள் அதை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். தமிழ் கலை மற்றும் பண்பாட்டு பேணும் அமைப்புகள் பல இருக்கின்றனர். அவர்கள் அனைவரும் இணைந்து தமிழர்கள் ஒரே சமுதாயமாக உருவாக்குவது என்பதே நோக்கமாக இருந்தாலும் கூட கருத்து வேறுபாடுகள், அவரவர் தலைமைத்துவத்தை தானே தலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த தனிப்பட்ட உணர்வு, இதனால் அவர்கள் அது செயல்படு பெறாமலே போய்விடுகின்றது. கலை, கலாச்சார, கல்வி மற்றும் அறப்பணிகள் மூலம் சமூக பணிகளை ஆற்றும் பலரும் கூட தங்கள் அமைப்புகள் தங்கள் பாணியில் சில விடயங்களை செய்கிறார்களே அன்றி எல்லோரும் சேர்ந்து ஊர்கோடி தேரிழுக்கும் அந்த ஒரு நிலைக்கு வருவதற்கு தயங்குகின்றார்கள். தமிழ் மொழி பயிற்றுவித்தலும் தமிழ் இலக்கிய நிகழ்வுகளும் பல நடந்தாலும் கூட சில சமயம் அதில் திறமையானவர்கள் இருந்தாலும் அவர்கள் அழைப்பதில்லை, அல்லது அவர்கள் சில நிகழ்வுகளுக்கு தமக்கு தேவைப்பட்டவர்களை மட்டுமே வைத்து நடத்தி முடித்து விடுகின்றார்கள். தமிழ் வளர்ச்சி மன்றம் கடந்த 3 ஆண்டுகளாக தமிழ்தாய் விருதையும் நாங்கள்
அதே சமயம் திருவள்ளுவர் விருதை கடந்த 2 ஆண்டுகளாகவும் 2 தமிழ் மொழி சார்ந்த சாதனையாளர்களுக்கு வழங்கி வருகின்றோம். இதை போல தமிழ் சார்ந்த ஊடகங்களை எடுத்துக்கொண்டால் பல வானொலிகள் இங்கு இயங்கி வருகின்றன. அச்சு ஊடகங்கள் பல தமிழில் இருந்தன. இப்போது கொரோனா காரணத்தினால் அந்த வானொலிகள் இயங்குகின்றன, ஆனால் அச்சு ஊடகங்கள் இயங்கவில்லை. தொலைக்காட்சி என்று சொல்லக்கூடிய அந்த தொலைக்காட்சிகளும் இருந்திருக்கின்றன, திரைப்படங்களும் இருந்திருக்கின்றன. தமிழர் கலாச்சாரம் தொடர்பான நிகழ்வுகளை பதிவு செய்ய 1995 முதலே பல ஊடகங்கள் இயங்கி வந்திருக்கின்றன. ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கழகம், தமிழ் முழக்கம், SBS தமிழ் சேவை, இன்பத் தமிழ், தாயகம், இப்படி பல வானொலி அமைப்புகளும் இணைய வானொலிகளும் இயங்கி வருகின்றன. அதே போல இதழ்களை எடுத்துக்கொண்டால் தமிழ் ஆஸ்திரேலியன், மெல்லினம், தென்றல், தமிழோசை ஆகியவை அச்சில் வந்த மாத இதழ்களாகும். காசு கொடுத்து வாங்க எவரும் முன்வராத காரணத்தினால் இலவசமாக இந்த நூல்கள் கிடைத்துக் கொண்டிருந்தன. தயாரிப்பு செலவுக்கு தமிழ் வர்த்தக விளம்பர ஆதரவாளர்களை நம்பியே அச்சு ஊடகம் செயல்பட வேண்டியிருந்தது. புலம்பெயர் நாடுகளில் உள்ளவர்கள் தங்கள் மொழிக்கான ஊடகங்களை உருவாக்கி அதன் மூலம் மக்களிடையே தகவல் பரப்பும் அந்த பணியை செய்து வந்திருக்கின்றனர். அதற்கு முன்பு, இத்தகைய ஊடகங்கள் வருவதற்கு முன்பு, ஸ்பைஸ் ஷாப் என்று சொல்லக்கூடிய நம்முடைய மளிகை சாமான் விற்கும் கடைகளில் ஒரு நோட்டீஸ் போர்டு இருக்கும். அந்த அறிவிப்பு பலகையில் தங்கள் நிகழ்வுகளையும் எதுவும் தேவை என்றால் அது தொடர்பான குறிப்புகளையும் ஒட்டிவிட்டு செல்வார்கள். அதில் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஆஸ்திரேலியாவில் தமிழ் தொலைக்காட்சிகளில் முதலில் சிகரம் 2007 வந்தது. பின்னர் தரிசனம் என்ற அந்த தொலைக்காட்சி அதனோடு இணைந்து கொண்டது. 2008 குளோபல் தமிழ் விஷன் என்ற ஒரு புதிய அவதாரம் எடுத்து இவை இணைந்து செயல்பட்டன. இந்த ஊடகங்கள் தமிழர் கலாச்சாரம் சார்ந்த பல நிகழ்வுகளை நடத்தி வந்தன. அச்சு ஊடகங்களைப் போல இல்லாது இளையோருக்கு இவை கவர்ச்சிகரமாகவும் இருந்தன. திரைப்படங்களும் வரவேற்று பெற்றிருக்கின்றன. இலக்கிய முயற்சிகளை எடுத்துக்கொண்டால் தமிழ் வளர்ச்சி மன்றம் பல நூல்களை தயாரித்து வெளியிட்டுள்ளது. தனிப்பட்ட பல நபர்கள் தங்களுடைய சுயமுயற்சியால் எழுதி பல நூல்களை வெளியிட்டு இருக்கின்றார்கள். வாரணம் என்ற அமைப்பில் வனிதா வீராசாமி என்கின்ற சிங்கப்பூர் இளைய தலைமுறையினர் ஒருவர், மூன்ஸ்டோன் பப்ளிஷிங் சிறுவர் மற்றும் இலக்கிய நூல்களை எல்லாம் இந்த 2 நிறுவனமும் பணி அச்சிட்டு வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன. நான் சிறுவர் இலக்கியங்கள் 2-3 ஆஸ்திரேலிய நிலைமைக்கு ஏற்றவாறு எழுதியிருக்கின்றேன். மாத்தலை சோம்பு என்பவர் 25 புத்தகங்களையும், நான் ஒரு 40 புத்தகங்களையும், ஜெயராம சர்மா ஐயா 20 புத்தகங்களையும், கானா பிரபா ஒரு 10 புத்தகத்தையும், தெய்வீகன் 4 புத்தகங்களையும், முருகபூபதி 20 புத்தகங்களையும், நடேசன் 5 புத்தகங்களையும் படைத்து மற்றும் கார்த்திகா கணேசர், சௌந்தரி போன்ற பிரபலங்களும் பல நூல்களை படைத்திருக்கின்றனர். 10,000 தமிழ் நூல்களை கொண்ட நூலகம் ஒன்று அறிவகம் என்ற பெயரில் செயல்பட்டு வருகின்றது. இதில் தமிழ் நூல்களை பெற்று ஒரு முறையான நூலகமாக நடத்தப்படுகின்றது. நாம் அதை பெற்று அதை பயன்படுத்தி கொண்டு திருப்பி கொடுக்கலாம். பல்கலைக்கழக தமிழ் மன்றங்கள் இங்கு பெருமளவில் இளைஞர்களால் நடத்தப்படுகின்றன. ஆண்டுதோறும் தமிழ் கலை கலாச்சார நிகழ்ச்சிகளை இங்குள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களும், அதாவது குறிப்பாக நியூ சவுத் வேல்ஸில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் இருக்க தமிழ் மாணவர்கள் தமிழ் மன்றங்களை தோற்றுவித்து நிகழ்ச்சிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். சமூக வலைத்தளங்களை எடுத்தால் இங்க இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் முகநூல், கீச்சு, கூகிள், மின்னஞ்சல், வலைமனை, முகநூல், சிறப்பு பக்கம், கூகுள் பக்கம், வலைப்பக்கம், வலைப்பூக்கள், யூடியூப் போன்ற பல விடயங்களிலும் தங்களுடைய எழுத்தாற்றலை காண்பிப்பதோடு தங்களுடைய இதய தாகங்களான எழுத்துக்களை கொட்டி தீர்க்கின்றார்கள். தொலைக்காட்சிகள் இப்போது இல்லாவிட்டாலும் 2 தொலைக்காட்சிகள் யூடியூப் மூலம் செய்திகள் அடங்கிய தொலைக்காட்சிகளாக நடத்தி கொண்டிருக்கின்றன. திரைப்படங்கள் தொடர்பான முயற்சிகளில் பலரால் ஏற்பட்டு இருந்தாலும் முதலில் NS தனபால சுந்தரர் ஒருவர் என்பவர் இயக்குனராக இதுவரை 2 படங்களை வெற்றிகரமாக முடித்து தற்போது 3வது திரைப்படத்தையும் எழுதி கொண்டிருக்கின்றார். யார் இந்த தேவதை, ஒரு குயிலும் 2 கோட்டான்களும் என்ற திரைப்படங்களை தொடர்ந்து 3வது படத்திற்கு அவர் திரைக்கதை வசனம் எழுதி கொண்டிருக்கின்றார். ஈழன் இளங்கோ என்பவர் இனியவளே காத்திருப்பேன் என்ற திரைப்படத்தையும், மதிவாணன் என்பவர் மகாமகா மற்றும் நுண்ணுறவு ஆகிய 2 திரைப்படங்களையும், தினேஷ் என்பவர் தீவினை அகம் என்ற திரைப்படத்தையும் உருவாக்கியுள்ளனர். நாடகம் என்று சொல்லும் போது இளைய தலைமுறையினர் ஒருவர், ஒரு 30, 25, 28 வயதுக்குள் இருவர் இருக்கக்கூடிய புகழேந்தி திருநந்தகுமார் என்பவர் தனியாக ஒரு
ஆதி திருநந்தகுமார் என்பவர் புகழேந்தி என்ற ஒரு சரித்திர நாடகத்தை உலக தரத்தில் தயாரித்து வெளியிட்டு அதற்கு பல பாராட்டுகளை பெற்றார். தனி இசை தொகுப்புகள், ஆல்பங்கள் என்ற வகையில் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவரான டாக்டர் ஜெயமோகன் நகைச்சுவை உணர்வுடன் கூடிய பல நாடகங்களை மேலேற்றி வருகின்றார். தற்போது ஒரு குறும்படத்தை கபிச்சினோ காதல் என்று படைத்திருக்கின்றார். இதற்கு அவர் எரிமலை தளம் என்றும் ஒரு குறும்படத்தை தயாரித்திருக்கின்றார். இதில் முற்றும் ஆஸ்திரேலிய தமிழர்கள் நடிகர்கள் நடிகைகளாக பங்கேற்று இருப்பது சிறப்பாகும். குடும்ப நிகழ்வுகள் என்று சொன்னால் திருமணம், பிறந்த நாள், பூப்பு, மரணம் ஆகியவை இந்தியாவிலோ அல்லது இலங்கையிலோ எப்படி நடக்குமோ அந்த விதத்திலேயே நடத்தப்படுகின்றது. தமிழர்கள் தங்கள் குடும்ப கலாச்சாரம் சார்ந்த நிகழ்வுகளை நடத்தும் போது அதை பெரும் ஆடம்பரமாகவும், அதே சமயம் அவர்கள் பிள்ளைகளின் விருப்பத்திற்காக ஆஸ்திரேலிய முறைப்படி இருக்கக்கூடிய ரிசப்ஷன் என்று சொல்லக்கூடியதை சேர்த்தே தான் செய்கின்றார்கள். விழாக்கள் என்று எடுத்துக்கொண்டால் புத்தக வெளியீடுகள், குறுந்தகடு வெளியீடுகள், கவிதை வெளியீடுகள், இலக்கிய கூட்டங்கள், தமிழ் சார்ந்த விழாக்கள், வழக்காடு மன்றம் ஆகியவை நடந்து கொண்டிருக்கின்றன. கலை நிகழ்ச்சிகள், இசை அரங்கேற்றம், நடன அரங்கேற்றம் வார இறுதி நாட்களில் நடக்கின்றன. விழாக்களும் கொண்டாட்டங்களும் என்று எடுத்துக்கொண்டால் பொங்கல், சித்திரை, முதியோர் தினம், மகளிர் தினம், தந்தையர், அன்னையர் மற்றும் காதலர் தினங்களும் நடக்கின்றன. வணிகம் மற்றும் தொழில் என்று எடுத்துக்கொண்டால் சிறு தொழில்கள், சேவைகள், கடைகள், சில வர்த்தக அங்காடிகள் என்பவற்றை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் தமிழர்கள். சிட்னி, மெல்பர்ன் நகரங்களில் தமிழர் செறிந்து வாழும் பகுதிகளில் வணிக செயல்பாடுகள் ஓங்கியுள்ளன. உணவு விடுதிகள் மற்றும் மளிகை கடைகள், தங்க நகை கடைகள், துணிக்கடைகள் என தமிழர் வாழ்வியலுக்கு தேவையான கலாச்சாரம் சார்ந்த பொருட்கள் மற்றும் சேவைகளை வழங்கும் ஏறக்குறைய 3 புறநகர் பிரிவுகளில் மட்டும் ஒரு 60க்கு மேற்பட்ட கடைகளை இவர்கள் நடத்தி கொண்டு தமிழ் நிறுவனங்கள் இருக்கின்றன. வணிக நடைமுறைகளை எடுத்துக்கொண்டால் தங்கள் தொழில் சார்ந்த சேவைகளை நோக்கி பயணிக்க தொடங்குகின்றார்கள். அகதிகளாக வந்தவர்கள் கொஞ்ச நாள் எங்கேயாவது வேலை செய்துவிட்டு அவர்கள் அடிமட்டத்தில் இருந்து தங்களிடம் இருக்கக்கூடிய கொஞ்சம் பணத்தை வைத்துக் கொண்டு எவரோடாவது சேர்ந்து ஒரு கடையை தொடங்கி அதன் பின் அவர்கள் வசதி வந்தவுடன் தனியாக இன்னொரு கடையை தொடங்கி தங்களுடைய பொருளாதாரத்தை விருத்தி செய்து கொள்ளுகின்றார்கள். எடுத்தவுடன் அவர்கள் பெரிய கடைகளை வைப்பதில்லை. அது அவர்களுடைய வர்த்தகத்தில் ஒரு உத்தி மட்டுமல்ல, அதன் வெற்றிக்கு ரகசியமும் ஆகும். சிகை திருத்தும், அதாவது சிலோன் கட் என்று சொல்லக்கூடிய சிகை திருத்தும் நிலையம் மற்றும் கிட்டத்தட்ட 6 இடங்களில் திறக்கப்பட்டுள்ளன. நகைக்கடைகள் கிட்டத்தட்ட 10 இருக்கின்றன. நகை அடகு பிடிக்கும் கடைகளையும் வைத்திருக்கின்றார்கள். கடைகள், சேவைகள் எல்லாவற்றையும் ஒருவர் ஒரு இடத்திலிருந்து கற்றுக்கொண்டு அவற்றை எல்லாம் கடந்து தங்கள் துறைகள் இல்லாத துறைகளில் கூட கால் பதித்து மிக வெற்றிகரமாக, முக்கியமாக உணவுப் பொருட்கள் விற்கும் இடங்கள் ஒவ்வொரு புறநகர் பகுதியிலும் 5-6 கடைகள் இருக்கின்றன. இந்தியாவிலும் இலங்கையில் கிடைக்கக்கூடிய அனைத்து உணவு ரகங்களும் கிடைக்கும். படித்தவர்கள், படிக்கக்கூடியவர்கள், உடலுழைப்பு செய்யக்கூடியவர்கள் பிழைத்துக் கொண்டார்கள். அதற்கான வாய்ப்பினை அவர்கள் தேடிக்கொண்டார்கள். இச்சூழல் அவர்களின் வாழ்வியல் ஆதாரங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கும் பெரிய அளவில் உதவியாக இருந்தன. வேலை கிடைத்தவர்கள், உடல் உழைப்பு செய்பவர்கள் கட்டிடக்கலை, இரும்பு ஆலைகளில் வேலை அல்லது ஃபார்ம் என்று சொல்லக்கூடிய அந்த பண்ணைகளில் வேலை கிடைத்து அவர்களுக்கு தக்கவாறு பல தொழில்களை தொடங்கி கொண்டார்கள். ஆஸ்திரேலியாவில் சில தொழில்களில் காலணிகள், தலைக்கவசம் சரியாக அணிந்திருக்க வேண்டும் என்ற கட்டாய விதிகள் அடிப்படைகளை பின்பற்றுகிறார்கள். இப்படியான அந்த பாதுகாப்பு விதிகள் அநேகமாக இருப்பதனால் அதில் ஒன்று குறைந்தாலும் கட்டுப்பாட்டாளர்களின் பார்வைக்கு வரும்போது தண்டனைக்கு உட்படுவார்கள். மேலும் $10,000, $20,000 என்று ஒரு பெருந்தொகையை அபராதமாகவும் செலுத்த வேண்டியிருக்கும். அதனால் உணவகங்கள் சுத்தமாக நடத்தப்பட வேண்டிய கட்டாயம் உள்ளது. உணவகங்களில் சுத்தமாக இல்லாத காரணத்தினால் கரப்பான் பூச்சி ஒன்றை கண்டால் கூட $5,000 அல்லது எலி ஒன்று ஓடுகிறது என்றால் அது கழிவுகளை விட்டு சென்றிருந்தால் $10,000 என்றும் தண்டப்பணம் கட்ட வேண்டியிருக்கும். சில சமயங்களில் உணவு சூடு குறைவாக இருந்தால் $2,000, இப்படி பலவிதமான கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் அவர்கள் கற்றுக்கொண்டு அதனை தாண்டி அரசாங்க சட்ட திட்டங்களுக்கு ஏற்பவே அவர்கள் வர்த்தகங்களை நடத்த வேண்டியிருக்கிறது. எதனையாவது ஒன்றை விட்டுவிட்டால் கூட அவர்கள் சட்டத்தை மீறியவர்களாக மாறிவிடுகிறார்கள்.
விதிமுறைகளுக்கு இணங்க நடக்கவில்லை என்று அந்த அமைப்பை, அந்த தொழிலை ஆஸ்திரேலிய அரசு மூடிவிடும். இந்த நிலைப்பாடே ஆஸ்திரேலியாவில் வணிகம் சார்ந்து நிலை பெற்றுள்ளது. அடுத்து, அரசியலில் பங்கேற்பு. ஆஸ்திரேலியாவில் புலம்பெயர் மக்களின் அரசியல் பங்களிப்பை நோக்குவது மிக முக்கியமான ஒன்றாகும். தமிழர்கள் உள்ளாட்சி அரசியலில் பெருமளவில் பங்கெடுத்து வருகின்றார்கள். ஆனால் மக்களவையில் அவர்கள் சரியான ஒரு பிரதிநிதித்துவத்தை பெறவில்லை என்பதே உண்மை. பழனிசாமி தேவர் ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பேனில் வசித்து வரும் ஒரு சமூக ஆர்வலர். இவர் நிறுவிய பிரிஸ்பேன் தமிழ் சமூகம் என்ற அமைப்பின் வழியாக பிரிஸ்பேன் தமிழ் சமூகத்திற்கு சேவை புரிந்து வந்ததோடு ஆஸ்திரேலிய அரசியலில் முனைப்பாக இருக்கும் வெகு சில தமிழரில் இவரும் ஒருவர். ஆஸ்திரேலிய தொழிற்கட்சியில் முனைப்பாக செயல்படுகின்றார். நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் கடந்த ஆண்டு துர்கா என்கின்ற தமிழ் பெண், இலங்கை இந்திய பாரம்பரியத்தை பின்னணியாக கொண்டவர், மாநில சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு மிக அதிகமான வாக்குகளை வாங்கி இருந்தாலும் கூட எதிர்கட்சியினர் அவரை விட அதிகமான ஓட்டுகளை வாங்கி அவர் சட்டசபைக்கு செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. ஆனாலும் மிக தைரியமாகவும் துணிச்சலாகவும் பல கட்ட நிலைகளை தாண்டி மாநிலங்களவையில் அவர் போட்டியிட்டமை பாராட்டுதற்கு உரியதாகும். விக்டோரியா மாநிலத்தில் சமந்தா பெரிய கட்சிகள் எதுவும் இல்லாமல் ஒரு சிறிய கட்சியில் தொடங்கி உள்ளூராட்சி தேர்தல் கவுன்சில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுடன் உள்ளூராட்சி தேர்தலில் கவுன்சில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுடன் மேயராகவும் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சுஜன் செல்வம் என்பவர் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் நின்று தோல்வி அடைந்தார். சூசை பெஞ்சமின் பிளாக்டவுன் உள்ளூராட்சி கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கின்றார். அவர் சென்னையை சேர்ந்தவர். வசீகரன் ராஜதுரை ஈழத்தமிழர். இவர் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் வென்ட்வர்த்தில் தொகுதியில் நின்று அநேகமாக தமிழர்கள் இருப்பதனால் அவர் 3 ஆண்டுகளோ 5 ஆண்டுகளோ அவர் ஒரு கவுன்சில் உறுப்பினராக பணிபுரிந்தார். ஆனால் ஏன் தமிழர்கள் ஒரு மாநில அவையிலோ அல்லது பெடரல் பார்லிமெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டாட்சி மைய அமைச்சிலோ இடைப்பட முடியவில்லை என்று கேட்டால், ஆஸ்திரேலிய பல்கலாச்சார நாடாக இருந்தால் கூட ஒரு வெள்ளை ஆஸ்திரேலிய கொள்கை இன்னும் ஆக்கிரமித்துக் கொண்டு தான் இருக்கின்றது. இங்கிலாந்து அளவுக்கு தமிழரின் வேர்கள் இங்கு பதியவில்லை என்பது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மையாகும். அதே போல புலம்பெயர்ந்த வள மையங்கள் பலர் இயங்கி வருகின்றன. அவர்கள் தமிழர்களின் வளங்களை ஒன்றிணைத்து தமிழ் சமூக குழுக்களை திரட்டி அதன் மூலம் தமிழ் சமூகத்தை வளமும் பலமும் பெற்றதாக மாற்றுகின்றார்கள். திருமணங்களை எடுத்துக்கொண்டால் கலாச்சாரம் சார்ந்த பெற்றோர்களாலும் மன திருப்தி சார்ந்த பிள்ளைகளாலும் திருமண முறைகள் அணுகப்படுகின்றன. குறிப்பாக பிற மத இன பெண்கள் அல்லது ஆண்களை இன்றைய தலைமுறை பிள்ளைகள் மனம் செய்து கொள்ளுகின்றார்கள். பெற்றோர்களால் அதை மாற்ற முடியாத காரணத்தினால் அவர்கள் அந்த திருமணங்களை இந்து முறைப்படியோ அல்லது இந்திய முறைப்படியோ இலங்கை முறைப்படியோ நடத்துகின்றார்கள். ஆனாலும் பெற்றோர்களுக்கு அந்த ஏக்கம் இல்லாமல் இல்லை. அதே சமயம் பலர் தங்களுடைய விருப்பப்படி செய்யாத காரணத்தினால் பெற்றோர்கள் மறுக்கும் பட்சத்தில் அவர்கள் அந்த திருமணத்தை வீட்டை விட்டு வெளியில் சென்று செய்வது அல்லது அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் ஒரு சில தற்கொலைகளும் நிகழ்ந்திருக்கின்றன. இனி தமிழ் மொழி பேணுதலில் தமிழர்கள் சந்திக்கும் நடைமுறை சிக்கல்களை பார்ப்போம். எழுத்து மற்றும் வாசிப்பு தமிழில் மாறுபட்ட நடைமுறை தமிழ் பயிற்றுதல் தேவைப்படுகின்றது. எழுத்து மற்றும் வாசிப்பு தமிழுக்கும் பேச்சு தமிழுக்கும் உள்ள வேறுபாட்டையும் அவற்றை பிரித்துணரும் அணுகுமுறை பற்றியும் சரியான புரிந்துணர்வு இல்லாமல் இருக்கின்றது. மொழி புரிந்துணர்வு குறையும் போது பொருள் உணர்ந்து கற்றல் வெளிப்படுதல் சிக்கலாகின்றது. வாரம் ஒரு முறை மட்டுமே தமிழ் கல்வி கூடங்கள் நடத்தப்படுவதால் அடுத்தடுத்து வரும் வகுப்புகளுக்கிடையே கால இடைவெளியும் ஒரு வகுப்புக்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் அதிகமாக இருப்பதால் இளையோர் தாம் கட்டாயப்படுத்தப்படுவதாக எண்ணி ஈடுபாட்டை குறைத்துக் கொள்ளுகின்றனர். கற்றலின் போதும் கற்பித்தலின் போதும் இளையோர் அன்றாட வாழ்வில் அதிக அளவில் ஆங்கில பேச்சில் ஈடுபடுவதால் தமிழ் பேசுவதிலும் சரளம் குறைகின்றது. மொழி மீது ஈடுபாடு இல்லாத பலர் பெற்றோர் வற்புறுத்தலால் காரணமாகவே பயிற்சிக்கு வருகின்றனர்.
இரு பல்கலாச்சார சமநிலை பேணலில் ஒருவர் தனது தனிப்பட்ட சூழ்நிலை சார்ந்து தேர்ந்தெடுக்கும் வாழ்க்கைக்கு ஏற்ப கலாச்சாரத்தை விட்டுக் கொடுத்தல் காரணமாக மொழிப்புழக்கம் குறைகின்றது அல்லது தவிர்க்கப்படுகின்றது. பணி வாழும் சூழ்நிலைகள் மொழி பேணலுக்கு அனுகூலமாக இல்லாமல் போகின்றது. இனவானம் இனம் சார்ந்த கொடுமைகளை சந்திக்கும் வேளையில் கலாச்சார அடையாளங்களை பேண முடியாமை இளைய தலைமுறைக்கு அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்தும் காரணமாக தாய்மொழியை பேசுவதை தவிர்க்க முற்படுகின்றார்கள். தமிழ் பேசக்கூடிய அனுகூலமான பின்புலம் இல்லாத இடங்களில் வசித்தல், இளையோர் தாமாகவே தமது கலாச்சாரம் விட்டு விலகிச் செல்லுதல், வேறு கலாச்சார பின்னணி கொண்டோருடன் கலப்பு திருமணம் செய்து உறவில் ஈடுபடுவதால் கலப்பு கலாச்சாரத்தை தழுவுதல் காரணமாக தாய்மொழியிலிருந்து விலகிச் செல்வது அதிகமாகி வருகின்றது. அதனால் வேறு மொழிகளில் ஈடுபாடு வளர்ந்தது. புதிய மொழி சார்ந்த இளையோரின் அணுகுமுறைகள் தமது மொழியின் விழுமியங்களை புறக்கணிக்கின்றது. தமிழ் மொழி சார்ந்த கலாச்சாரம் தொடர்பான கட்டாயப்படுத்தலால் வரும் வெறுப்பு, தமது கலாச்சாரம் தொடர்பான சரியான புரிந்துணர்வு இல்லாமையால், குறிப்பாக பெற்றோர்கள் தமிழ் பழி என்று சொல்வதோடு நிறுத்தி விடுகிறார்களே அன்றி அந்த மொழியும் அந்த கலாச்சாரமும் அவர்களுடைய வருங்கால வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் இருக்க வேண்டும் என்ற அந்த இன்றியமையாத தன்மையை எடுத்து இயம்புவதில்லை. இதனால் அதிகமாக திணிக்கப்படும் தமிழ் பாடங்களை குறித்து அவர்களுக்கு வெறுப்பு ஏற்படுகின்றதே தவிர மொழி மீது ஈடுபாடு ஏற்படுவது இல்லை. பெற்றோர் கலாச்சார விழுமியங்களை பின்பற்றாத காரணத்தினால் மொழி பற்று மிகுதியாக இருக்கும் பெற்றோர்கள் இருப்பதனால் அல்லது மிக குறைவான பற்று இருக்கும் பெற்றோர்கள் காரணமாகவும் பிள்ளைகளின் மேல் மொழி சார்ந்த தாக்கங்கள் ஏற்படுகின்றன. தமிழ் தொலைக்காட்சி மற்றும் வானொலிகள் இங்கு இருந்தாலும் கூட மொழி சார்ந்த ஈடுபடுதலை அறிமுகப்படுத்தினாலும் கூட இளையோர் சரளமாக தமிழ் பேசுவதில் உள்ள தடுமாற்றம் அவர்கள் பங்களிப்பதற்கு தடையாக இருக்கின்றது. இளையோர் தமிழை தடையின்றி படிக்க எழுத முடியாத காரணத்தினால் அச்சு ஊடகங்களின் எதிர்காலம் கேள்விக்குரியதாகவே இங்கு இருக்கின்றது. தவிர தமிழை தடையின்றி பேசுவதற்கும் வாசிப்பதற்கும் தடுமாறுவதால் தமிழ் அச்சு ஊடகம் இளையோரை கவர்வதில்லை. தமிழ் திரைப்படங்கள் மற்றும் பாடல்கள் ஓரளவுக்கு இளையோர் மத்தியில் இப்போது வரவேற்பு பெற்றிருந்தாலும் அடுத்த தலைமுறையினை கவர்வதில்லை என்பதே ஒரு கசப்பான உண்மையாகும். சமூக வலைத்தளங்கள், இணையதளங்கள், வலைப்பூக்கள் மூலம் தமிழ் செயல்பாடுகள் தமிழில் தொடர்பாடு எழுத்து மொழியிலும் வாசிப்பதிலும் ஓரளவாவது புலமை அவசியமாக இருக்கின்றது. தமிழ் எழுத்து மொழியின் ஆளுமையின்மையும் வாசித்தலில் வேகமின்மையும் இவற்றை பயன்படுத்த தடையாக உள்ளன. தமிழ் நூல்கள் வெளியிடப்படுகின்றன, ஆனால் அடுத்த தலைமுறையினரை இலக்காக கொண்டு அல்ல, தாம் எழுதியவற்றை அடுத்தவர்கள் படிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் புத்தகங்களை படைக்கின்றார்கள். தமிழ் நூல்கள் விருப்பத் தேவையாகவும் இல்லை. காரணம் தடையின்றி வாசித்தலில் புலமை இல்லாமை ஆகும். என்னுடைய பரிந்துரைகள் என்று கேட்டால், மொழியின் பயன்பாடு தொடர்பான சரியான புரிந்துணர்வை கற்பித்தலில் ஈடுபடுத்த வேண்டும். தமிழில் பேசும் மொழிக்கும் எழுதும் மொழிக்கும் உள்ள இடைவெளி குறைக்கப்பட வேண்டும். எளிய நடைமுறை தமிழ், பயன்பாட்டு தமிழ், தமிழ் கற்பித்தலில் நோக்கமாக இருக்க வேண்டும். தொன்மையை பாதுகாப்பது தேவைதான், ஆனால் முதலில் நாம் அடிப்படையை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை தமிழ் சார்ந்து செயல்படுபவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கலாச்சாரம், மொழி தொடர்பாக பெற்றோருக்கு வேறுபட்ட கருத்துக்கள் இருந்தால் கூட விலக்கி வைத்துவிட்டு அவற்றின் முக்கியத்துவத்தை உணர்ந்து இளையவர்களை ஊக்குவிக்க வேண்டும். கடுமொழியில் இல்லாமல் இலகு தமிழில் உள்ளடக்கம் உள்ள அச்சு இணைய படைப்புகள் இளையவர்களுக்காக உருவாக்கப்பட வேண்டும். இளையவர்களுக்கு ஆர்வமூட்டும் பொருளில் ஊடக இணைய படைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். தமிழ் நிகழ்வுகள் கூட இளையவர்களுக்கு ஆர்வமூட்டுவதாக இருக்க வேண்டும். பொதுவாக பார்த்தால் இளையவர்கள் யாரும் வருவதில்லை. மொழி வித்தியாசம் குறைக்கப்பட வேண்டும். இலங்கை இந்திய தமிழ் வேறுபாடு ஒரு பெரிய ஒரு இடைவெளியை வைத்துக் கொண்டு தான் இருக்கின்றது. தமிழ் கல்வி நிலையங்கள் கற்றுத்தருவதை வீட்டில் பயன்படுத்தும் சூழ்நிலையை உருவாக்கித்தர மொழி வளம் செறிந்த இல்லங்கள், கல்ச்சர் ரிச் ஹோம்ஸ் இருக்க வேண்டும். தமிழ் நவீன தொழில்நுட்பங்களுடன் இணைந்து செயல்பட வேண்டும். இணையம் சார்ந்த பங்களிப்பில் இளையோர் ஊக்குவிக்கப்பட வேண்டும். வயது சார்ந்த விடயங்கள் சேர்க்கப்படலாம். அதற்கு நகைச்சுவை துணுக்குகள், சிறிய கவிதைகள் ஆரம்பமாக இருக்கலாம். மொழி கலாச்சாரத்தின் தொன்மையை மட்டுமே பேசுவதை விட்டு எதிர்காலத்திலும் நடைமுறையில் அவற்றை பயன்படுத்தி பராமரிக்கத்தக்க வகையில் ஊட்டப்பட வேண்டும் என்பதே உண்மை. மேற்படி முயற்சிகள் தமிழையும் கலாச்சாரத்தையும்
கற்றல், பயன்படுத்தல், கற்பித்தல் மற்றும் பராமரித்தலுக்கு வழிவகுக்கும். கலாச்சாரமும் மொழியும் பிழைந்தே செயல்படுவதால் மொழி சார்ந்த தளத்திலேயே கலாச்சாரமும் பயணிக்கின்றது. மற்றும் கலாச்சார சிக்கல்களை தாண்டி தமிழ் மொழியையும் கலாச்சாரத்தையும் பேணுவது மிக சிக்கலான ஒன்று. எளிய நடைமுறையுடன் ஒன்றிய ஒரு மொழி பயிற்சியும் வாழ்வுடன் தொடர்புடன் கலாச்சார அனுபவமே புலம்பெயர்ந்த நாடுகளில் தமிழர்களின் மரபு காத்தலில் எதிர்கொள்ளும் நடைமுறை சிக்கல்களை தவிர்க்க உதவும் என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்தாகும். இத்தனை நேரம் இதை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் கடைசியாக ஒரு விடயத்தை சொல்லி வைக்கின்றேன். இந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகளின் திருமணங்கள் இன்னும் காலம் செல்ல செல்ல சிக்கலாகி கொண்டுதான் இருக்கும். ஒருவர் இன்னொரு இனத்தோடோ இன்னொரு மொழியோ இன்னொரு கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய இன்னொருவரை மணக்கும் போது அவர்களுடைய பிள்ளை இரட்டை கலாச்சாரத்தில் எந்த கலாச்சாரத்தை பின்பற்றுவார்கள் அல்லது இங்க இருக்கக்கூடிய ஆஸ்திரேலிய கலாச்சாரத்தை பின்பற்றுவார்களா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு இந்திய பையனும் ஒரு சீன பெண்ணும் திருமணம் செய்து கொண்டால், இது இப்ப மலேசியாவிலேயே நடந்திருக்கு நிறைய அந்த ஒரு கலப்பு திருமணங்கள். ஆனா அவங்க நல்லா அழகா கோயிலுக்கு வராங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா இங்கே இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு மூன்றாவது ஒரு கலாச்சாரம் இருக்கின்றது. தன்னுடைய வேலை வாய்ப்பு, கல்வி, தன்னை இந்த நாட்டில் நிலைநாட்டிக் கொள்வதற்கு தேவையான தகுதிகள் ஆகியவற்றை அவர்கள் மேம்படுத்துவதற்காக ஒரு புதிய கலாச்சாரத்தோடு அவர்கள் அணுகி கொண்டிருக்கும் போது அந்த பிள்ளை எந்த கலாச்சாரத்தை தேர்ந்தெடுக்கும் என்பது ஒரு சிக்கலாக ஒன்றாகவே இருக்கின்றது. எந்த மொழியை வீட்டில் பேசும் என்பதும் ஒரு சிக்கலான விஷயமாகவே இருக்கின்றது. இந்த ஒரு கருத்துடன் இவ்வளவு நேரம் என் பேச்சை கேட்ட உங்கள் அனைவருக்கும் எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை தந்த இந்த அமைப்புக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்கம்மா. ஒரு சிறப்பான ஆஸ்திரேலியாவில் அந்த புலம்பெயர்ந்த மக்களோட வாழ்வியலை நீங்க அழகாக அந்த சடங்கு முறைகளிலிருந்து, மொழிகளிலிருந்து, எப்படி கலாச்சாரத்தின் மூலமாக மொழிகள் எவ்வாறாக மாற்றம் கொள்கிறது என்பதெல்லாம் எங்களுக்கு எடுத்து மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஆஸ்திரேலியாவில் நடக்கிற ஒரு உண்மைகளை வெளிப்படையாக யதார்த்த நிலையில் உங்களுடைய நிலையிலிருந்து நீங்க எடுத்து எம்பினீங்க. இப்ப பார்வையாளர்களுக்கான கேள்வி நேரம். முதல் கேள்வியை நான் கேட்டுறேன். என்னிடமே இருந்து அந்த கேள்விகள் தொடங்கட்டும். இந்த நடைமுறைகள் விஷயத்தை அழகாக நீங்க தொகுத்து சொன்னீங்க. என்னுடைய கேள்வி ஐயம் என்றால், கட்டிட வேலைக்காகவும் ஒரு கூலி வேலைக்காகவும் அங்க வருகின்ற மக்கள் எப்படியான இன்னல்களை அவர்கள் சமாளிக்கிறார்கள்? அங்க சிறுக சிறுக சம்பாதித்து அவர்கள் ஒரு தொழிலை தொடங்குகிறார்கள் என்கிற ஒரு பதிவை நீங்க மேற்கொண்டீர்கள். எல்லோரும் அந்த வேலையை செய்கிறார்களா, இல்ல அந்த வேலை பிடிக்காம அங்க இருந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்களா? ஒரு கேள்வி. அதாவது இந்த நாட்டுக்கு வந்துடுறாங்களாங்கிற ஒரு கேள்வி. அடுத்தது, புலம்பெயர்ந்த மக்கள் அங்க வந்த பெண்களோட நிலை, வீட்டுக்குள்ளேயே எல்லா பெண்களும் இருக்கிறாங்களா, இல்ல எல்லா பெண்களும் வேலைக்கு போறாங்களா? அப்படி வேலைக்கு போகும்போது அந்த பெண்கள் சந்திக்கிற இன்னல்கள் எப்படி இருக்கு? அந்த 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 நாட்டுல அந்த பெண்களுக்கான மதிப்பு எப்படி இருக்கு? தமிழர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெண்களுக்கு என்ன மாதிரியான சுதந்திரம் அங்க கொடுக்கப்படுகிறது என்கிற ஒரு நிலை, அவங்க இருக்கிற அந்த வீட்டு அமைப்பு முறைகள் எல்லோருக்கும் சமமானதாக இருக்கிறதா, இல்ல எந்த விதமான வேறுபாடுகள் இருக்கிறதா? இதை எடுத்து சொன்னா நல்லா இருக்குமா? உண்மைக்கு நான் இரண்டாவது கேள்வி நான் உண்மையிலேயே இந்த கட்டுரையில சேர்த்திருக்க வேண்டியது, சேர்க்க முடியாமல் போச்சு. முதல் கேள்விக்கு முதல்ல படி சொல்றேன். ஆஸ்திரேலிய அரசாங்கம் எந்த ஒரு விசா முறையிலையும் கட்டிட வேலைக்கான ஆட்களை இங்கே எடுப்பதில்லை. வருபவர்கள் ஒரு குறிப்பிட்ட துறையில் அவர்கள் ஒரு புலமை இருக்க வேண்டும், ஆங்கிலத்தில் புலமை இருக்க வேண்டும், அதற்கான பரீட்சைகளை எழுதியிருக்க வேண்டும். அந்த ஒரு தகுதியில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் இங்கு புலம்பெயர்வதற்கான அந்த விசா கொடுக்கப்படும். கட்டிட வேலையெல்லாம் செய்பவர்கள் யார் என்று கேட்டால், அகதிகளாக படகுகளில் வந்தவர்கள், வந்தவுடன் வேறு வேலை கிடைக்காதனால் அந்த வேலைகள் எல்லாம் இருந்து அதற்கு பிறகு அவங்களே அந்த வேலைக்கான தகுதிகள், சர்டிபிகேட் 3 இன் கன்ஸ்ட்ரக்ஷன், சர்டிபிகேட் 3 இன் பில்டிங், சர்டிபிகேட் 3 இன் பிளாஸ்டரிங் என்றெல்லாம் இருக்கின்றது. ஒரு 13 வார படிப்பு தான். அவர்கள் அது படித்த அந்த சான்றிதழ் இருந்தால் இங்கு வேலை செய்யலாம். அதனால் அந்த கட்டிட வேலைக்கு அவர்கள் துபாய்க்கு போவது போலவோ அல்லது மலேசியாவுக்கு போவது போலவோ இங்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அகதிகளாக வந்தவர்களில் அதிக படிப்பறிவு இல்லாதவர்கள் அந்த வேலைகளை செய்தாலே ஒழிய மற்றது ஒரு கல்வி அறிவுக்கான ஒரு தரத்தில் தான் அவர்கள் இங்கு புலம்பெயர்தலை வைத்திருக்கின்றார்கள். அது முதல் கேள்விக்கான பதில். இரண்டாவது கேள்விக்கான பதில், நான் ஒரு வழக்குரைஞராக இருப்பதனால் தினம் தினம் பெண்கள் தொடர்பான பல இன்னல்களை நான் பார்க்கின்றேன். 2 விடயங்கள். சுதந்திரமே இல்லாமல் இருந்த பெண்கள் இங்கு வந்தவுடன் இந்த அரசாங்கம் கொடுக்கும் சுதந்திரத்தை கண்டுவிட்டு
அவர்கள் மிக மேம்போக்கான ஒரு வாழ்க்கையையும் குழந்தைகளை விட்டு விட்டு கூட தங்களுடைய வாழ்க்கையை தேடிக்கொண்டு போகக்கூடிய ஒரு மனோபாவத்தையும் வளர்த்துக் கொள்கின்றார்கள். இரண்டாவது, டொமெஸ்டிக் வயலன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த குடும்ப வன்முறைகள் இங்கு தடை செய்யப்பட்ட ஒன்று. நீங்க கையை தூக்குனீங்கன்னு சொன்னா கூட அது டொமெஸ்டிக் வயலன்ஸ் தான், உங்க மேல கேஸ் போடலாம். அந்த மாதிரி இருக்கும் காரணத்தில் இந்தியாவிலோ அல்லது இலங்கையிலோ இருக்கக்கூடிய அந்த ஆண் மனப்பான்மையுடன் வந்து இங்க அடக்குமுறைக்கு உட்படும் போது பல குடும்பங்கள் பிரிந்து போகின்றன. அதற்கு இங்க அரசாங்கம் வந்து அப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடு, அவர்கள் குழந்தைகளை பராமரிப்பதற்கு பணம், தனியாக சிங்கிள் மதர் என்று சொல்லக்கூடிய தனி தாய்மார்களுக்கு என்று சில வசதிகளை செய்து கொடுப்பதனால் பொருளாதார தேவைக்கு கணவனை நம்பி இருக்க வேண்டியதில்லை என்ற அந்த ஒரு தன்னம்பிக்கை அவர்களுக்கு வந்து விடுகின்றது. இதை தவிர இதை பயன்படுத்தி கொண்டு பல பேர் என்ன செய்கின்றார்கள் என்றால், தனக்கு பிடிக்காத ஒருவரோடு தான் இருக்க விரும்பாத பட்சத்தில் பொய்யான வழக்குகளை போட்டும் அந்த ஆண்களை சீரழிப்பதும் அதுவும் நடக்கின்றது. மற்றபடி இங்க எல்லோருமே வந்து வேலைக்கு போகின்றார்கள். ஏன்னா இங்க வந்த உடனேயே பணம் கொடுப்பாங்க, குழந்தைகளை பார்த்துக் கொள்வதற்கான வசதிகள் எல்லாம் கிடைக்கும். குழந்தைகள் வந்து அந்த ஹைஸ்கூல் என்று சொல்லக்கூடிய மேல்நிலை பள்ளிக்கு போகும்போது வீட்டிலிருந்து இவ்வளவு நேரம் குழந்தை பராமரிக்க கொடுத்த பணத்தை நிறுத்திவிட்டு நீங்கள் இனிமேல் வேலைக்கு போக தயாராகுங்கள் என்று சொல்லுவார்கள். அதனால் அவர்கள் வந்து அவரவருக்கு என்னென்ன பிடிக்கிறதோ அதற்கென்று தனி அலுவலர்களும் இருப்பார்கள். அவர் அதை தொடர்பான எதையாவது ஒன்று படித்துவிட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம். நிறைய பேர் இந்த சிக்கன் ஃபேக்டரி என்று சொல்லக்கூடிய இடங்களில் வேலை செய்கின்றார்கள். நிறைய பேர் இந்த முதியோர் பராமரிப்பு இல்லங்களில் வேலை செய்கின்றார்கள். பெரிய ஒரு படிப்பறிவு இல்லாட்டியும் ஒரு குறிப்பிட்ட கால ஒரு கல்வியை முடித்துக்கொண்டு இந்த வேலைகளை செய்யலாம். அல்லது சில பேர் இங்கு வந்து அந்த அக்கவுண்டிங் என்று சொல்லக்கூடிய அந்த கல்வி, ஐடி, அந்த எதை வேண்டாலும் படிக்கலாம், வாய்ப்புகள் இருக்கின்றன. அதனால் அவர்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றார்கள். சுதந்திரம் மிக அதிகமாகவே இருக்கின்ற காரணத்தினால் சிலர் அதை வரைமுறைக்குள் பயன்படுத்திக் கொள்கின்றார்கள், சிலர் அதை வரைமுறை இல்லாமல் பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். இதுதான் நிலை. அற்புதமான ஒரு விளக்கமா. அந்த இருப்பிடங்கள் எப்படிமா இருக்கு? ஏற்றத்தாழ்வு ஏதாவது இருக்கா இருப்பிடங்கள்? அப்படின்ட்டு இல்லை, இங்க ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்கணும். அதாவது எல்லாருக்குமே வந்து வாழ்க்கைக்கு வெல்ஃபேர் ஸ்டேட் என்று சொல்லுவார்கள். அதாவது யாரும் பசியோடு இருக்கக்கூடாது. வசதி இல்லாதவர்களுக்கு அரசாங்கம் ஒரு வருமானத்தை கொடுக்கும், வாரா வாரம் அல்லது 2 வாரத்துக்கு ஒரு முறை அவர்கள் சாப்பிட்டு வாழ்வதற்குள்ளது. ரெண்ட் அசிஸ்டன்ஸ் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு ஒரு தாராளமாக ஒரு வீடு எடுத்து தங்கக்கூடிய அந்த வசதியை செய்து கொடுக்கும். ஆனால் கொடுத்து விட்டு அவர்களை வேலைக்கு போவதற்கு அரசாங்கம் வற்புறுத்தும். ஏனால் நீடிய காலம் அந்த பணத்தை அவர்கள் கொடுக்க முடியாது என்ற காரணத்தினால். அதனால் ஒரு அளவுக்கு எல்லோருமே ஒரு நல்ல வாழ்க்கைக்குத்தான் இருப்பார்கள். ஆனால் அதற்குள்ளும் அவர்கள் அந்த வீட்டை அலங்கோலமாக வைத்துக் கொள்வது, சுத்தமில்லாமல் வைத்துக் கொள்வது என்று சில பேர் வீடுகளில் இதுவும் நடப்பது உண்டு. அது அவரவர் தனிப்பட்ட நிலையில் அவர்கள் தரங்களை அவர்கள் பராமரித்துக் கொள்வது. ரொம்ப நன்றிங்கம்மா. சிறப்பான ஒரு விளக்கத்தையும் நல்ல ஒரு புரிதலையும் எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கீங்க. அந்த புலம்பெயர்ந்த மக்கள்கள் வந்து எப்போ அந்த ஆஸ்திரேலியால தமிழர்கள் புலம்பெயர்ந்தார்கள் என்கிற ஒரு குறிப்பு ஏதாவது இருந்தா நீங்க சொல்லலாமா? இப்ப வந்து அது ரொம்ப நாள் நடக்கலைங்க. இப்போ ஒரு 30-40 வருடத்துக்குள்ள தான் இவ்வளவு புலம்பெயர். அதாவது இலங்கை பிரச்சனை தொடங்கி இலங்கையில் இருக்க மக்கள் தொகை வந்து உலகம் பூராவும் பறந்து சென்றார்கள். அப்படி அவர்கள் பறந்து பல இடங்களில் புகலிடம் தேடி சென்ற போது ஆஸ்திரேலியாவிற்கு வந்தது. அதற்கு முன் வந்தவர்களும் சில பேர் இருக்கின்றனர். அவர்கள் அநேகமாக வைத்தியர்களாக இருக்கின்றார்கள் அல்லது கணக்காளர்களாக இருக்கின்றார்கள். மற்றபடி அந்த ஒரு பெரிய அளவில் ஒரு புலம்பெயர்வு ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஒரு 40 வருட காலத்துக்குள்ள. ரொம்ப நன்றிங்கம்மா. பங்கேற்பாளர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. சான்றிதழுக்கான இணைப்பை இப்ப பதிவிடுறோம். நீங்க அதை வந்து பூர்த்தி செய்துக்கிட்டு அம்மாட்ட வந்து சொல்லுங்க. ஏன் மோசஸ் சம்பத்தையா, அதே போன்று இணைப்பாளர் இருவருக்கு நன்றி. அதே போன்று இன்று ஆஸ்திரேலியாவில் இருந்து எங்களுடைய சந்திரியா சுப்பிரமணியன் அம்மா அவர்கள் உரையாற்றிய போது ஆஸ்திரேலிய நாட்டின் பல்வகைப்பட்ட அல்லது பல பரிமாணங்களுடைய விடயங்களையும் எடுத்துக் கூறினார். அதனூடாக ஆஸ்திரேலிய மக்களின் வாழ்வியல் போக்கை ஓரளவுக்கு புரியக்கூடியதாக இருந்தது. ஆனால் அம்மாவை பற்றி எனக்கு தெரியும். ஏற்கனவே எங்களுடைய பேராசிரியர் சம்பத்தையா அவர்கள் மிக சிறப்பான ஒரு அறிமுகத்தை கொடுத்திருந்தார். உண்மையில் உங்களுடைய பணியை பற்றி நான் ஏராளமாக அறிந்திருக்கின்றேன். உங்களை பற்றிய ஆக்கத்தை நான் எழுதியிருக்கின்றேன். நான் ஊடகத்துறையில் நான் ஒரு முனைவர் பட்டத்தை பெற்றதன் அந்த வகையில் உங்களை பற்றியும் அம்மா இந்த இடத்தில் ஒரு வினாவை மாத்திரம், ஒரு கேள்வியை மாத்திரம் உங்களிடம் கேட்கின்றேன். எங்களுடைய
எனது கேள்விப்படுத்தி அமைகின்றது. எங்களுடைய தமிழ் மக்களுடைய பாரம்பரிய கலைகள், எங்களுடைய வழக்காறுகள், எங்களுடைய இலக்கியங்கள், பண்பாடுகள் போன்றவற்றை பற்றிய ஆய்வுகள், ஆவணப்படுத்தல்கள் ஆஸ்திரேலிய நாட்டில் எவ்வாறு காணப்படுகின்றது? ஆவணப்படுத்தல் அவ்வளவு இல்ல, ஆனா நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த இடத்துல நான் 2 விடயங்களை சுட்டி காட்டுகின்றேன். ஒன்று, ஆஸ்திரேலியாவில் உள்ள எங்களுடைய தமிழ் மக்களுடைய பாரம்பரியங்கள் எவ்வாறு ஆவணப்படுத்தப்படுகின்றது, ஆராய்வுக்கு உட்படுத்தப்படுகின்றது என்பது ஒன்று. இன்னும் ஒன்று, எங்களுடைய தமிழ் மக்கள் எங்களுடைய தமிழ்நாட்டிலும் அதே போன்று இலங்கையிலும் குறிப்பாக 2 இடங்களிலும் மிக அதிகமாக எங்களுடைய தமிழ் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய பூர்வீக இடம் இந்த 2 இடங்களும். அந்த வகையில் எங்களுடைய இந்த நாட்டில் இருக்கின்ற எங்கள் தமிழ் மக்களுடைய உதாரணத்துக்கு பாரம்பரிய கூத்து கலை, அதே போன்று ஏனைய பல எங்களுடைய பாரம்பரிய நாட்டுப்புற கலைகள் இருக்கின்றது. இவ்வாறான கலைகள், பாரம்பரியங்கள், எங்களுடைய பண்பாடுகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்கும் அதே போன்று ஆவணப்படுத்துவதற்குமான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அம்மா. இன்று 2 இளைஞர்கள், இந்த துடிப்புள்ள 2 இளைஞர்கள் இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் கூட இதற்கு முன்னுதாரணமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடன் கூட இணைந்து நீங்கள் இவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அம்மா. இதனையே இந்த இடத்துல என்னுடைய கோரிக்கையாக, பணிவான கோரிக்கையாக உங்களுக்கு ஒரு முக்கியமான கருத்து. இது உண்மையிலேயே ஆவணப்படுத்தல் வேண்டும். அதாவது செய்யறாங்க, எல்லாரும் அந்த நேரம் போட்டோ எடுக்கிறாங்க, ஃபேஸ்புக்ல போடுறாங்க, இதோட நின்று போயிருது. பட் அந்த பின்புலமாக இருக்கக்கூடிய சில நிகழ்வுகளை பத்தின ஆவணப்படுத்தல் இல்லை. இப்போ ஒரு நாடகம் செய்தாங்க, அவ்வளவு பெரிய இதா செய்தாங்க, அதை பற்றின ஒரு ஆவணப்படுத்தல் கட்டாயம் தேவை. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய தமிழ் சார்ந்து செயல்படுபவர்களை பற்றிய ஒரு ஆவணப்படுத்தலும் தேவை. அது ஒரு முன்னெடுக்க வேண்டிய ஒரு வேலை. ரொம்ப சிறப்புங்கம்மா, ரொம்ப நன்றி. வேற யாருக்காவது ஐயப்பாடுகள் இருந்தா நீங்க கேள்வியை தொடக்கலாம். அதுக்கு முன்னாடி பேசுங்க ஐயா. முகத்தை சொல்லுங்க மணிகண்டன். ஆமா, நான் உங்க உரையிலிருந்து எப்படி பாக்குறேன்னா, நான் ஒரு கல்வி சமூகத்துல இருந்த காரணத்தினால, ஒரு தமிழ் ஆசிரியராக இருக்கிற காரணத்தினால, ஆஸ்திரேலியாவில் இருக்கிற தமிழினுடைய இன்றைய நாளைய நிலை குறித்து நீங்கள் பேசிய குறிப்புகள் தான் எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியை உருவாக்கியது. எப்படி அப்படின்னு கேட்டால், நீங்கள் சிறப்பாக பட்டியலிட்டீங்க. பேச்சு தமிழுக்கும் எழுத்து தமிழையும் பிரித்து அறிய தெரியாத ஒரு சிக்கல் அங்கு இருப்பதாக நீங்கள் சுட்டிக்காட்டினீர்கள். இரண்டாவதாக, எழுத்தாளர்கள் தங்களுடைய படைப்புகளை கலைக்காக மட்டுமே நாங்கள் எழுதுகிறோம், அடுத்த தலைமுறைக்காக எழுதவில்லை என்கிற போக்கும் தங்களை முன்னிறுத்திக் கொள்வதற்காக படைப்புகளை வெளிக்கொண்டு வருகிற அந்த தன்முனைப்பு மட்டுமே இருக்குது என்று குறிப்பிட்டீர்கள். மூன்றாவதாக, பல்கலாச்சார நெருக்கடிகளுக்குள்ளே தன்னுடைய சொந்த கலாச்சார அடையாளங்களை தொலைக்கிற ஒரு கூட்டம் பெருகி கொண்டிருக்கிறது என்கிற ஒரு குறிப்பை சொன்னீர்கள். அடுத்ததாக, தமிழை கொண்டாடுவது ஒரு புறம் இருந்தாலும் கூட தமிழுக்கான பின்னடைவுக்கு காரணம் அந்த மொழியை ஒரு பயன்பாட்டு மொழியாக ஏன் நாம் கொண்டு சேர்க்கவில்லை என்கிற குறைபாட்டை கூட நீங்கள் சுட்டி சென்றீர்கள். அடுத்ததாக, இளைய தலைமுறைகள் தாய் மொழியை புறக்கணித்து ஒரு புதிய கலாச்சாரத்துக்குள்ளே நுழைந்து தங்களுடைய சுவடுகளை தொலைத்து கொண்டிருக்கிற சூழலையும் சொல்லி, பேச்சு தமிழ், எழுத்து தமிழ் இரண்டிலும் ஆர்வம் குறைவாகவும் அனுபவம் குறைவாகவும் இருக்கிற ஒரு புதிய தலைமுறையினரால் அச்சு ஊடகங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி உண்டாயிருக்கிறது என்பதையெல்லாம் குறிப்பிட்டு சொன்னீர்கள். உங்களுடைய உரையிலிருந்து ஆஸ்திரேலியா தமிழ் சமூகத்தில் தாய்மொழிக்கான பின்னடைவுகளை நீங்கள் குறிப்பிட்டது என்னால் யூகிக்க முடிந்தது. இந்த பின்னடைவுகளிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு மொழியை, தங்களுடைய பண்பாட்டு கலாச்சார அடையாளங்களை நகர்த்தி செல்வதற்கான முன்னெடுப்புகளை நீங்களும் நாம் அனைவரும் சேர்ந்து எடுக்க வேண்டும் என்கிற ஒரு ஆதங்கம் செய்ய முடியாது. இப்ப இந்த கல்வி திட்டத்திலேயே ஒருத்தர் சொன்னாங்க, திருமூலர் பாட்டை வைங்க அப்படின்ட்டு. HSC எப்படி குழந்தைங்க படிப்பாங்க? அவங்க சாதாரண ஒரு புரிதல் உள்ளக்கூடிய திருக்குறளை படிப்பாங்க, இன்னும் எளிமையான பாடல்களை படிப்பாங்க. ஒரு திருமூலர் ஒரு இதை கொண்டு போய் ஒரு கல்வி திட்டத்துல வைக்கக்கூடிய தேவையே இல்லை. நன்றிங்கம்மா. சென்னை தமிழ்நிலம் அறக்கட்டளையின் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அபிதாபில் இருக்கிற கீதா ஸ்ரீராம் அம்மையார் அவர்களை ஒரு சில கருத்துரை வழங்க அழைக்கிறேன். அம்மா இருக்கீங்களாம்மா? கீதாம்மா
சரி, வேற யாராவது பங்கேற்பாளர்களுக்கு கேள்விகள், அதாவது நீங்க இதுல முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அம்மா மிக தெளிவாக நமக்கு எடுத்து ஏம்பிட்டாங்க இருக்கிறது எல்லாத்தையும். அதை நீங்க திரும்ப பேசுறதை விட உங்களுக்கான எல்லாருக்கும் ஒரு சிந்தனை ஓட்டத்துல ஒரு கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கும். அந்த கேள்விகளை அம்மா வணக்கம்மா. வணக்கம். ஊட்டிலிருந்து ரவிக்குமார்மா. சொல்லுங்க. ஒரே ஒரு வினா மட்டும். அதாவது நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க, அது இன்றைய தலைமுறையினர் தமிழ் படிப்பதற்கு குறைவாக அவர்களுக்கு அந்த ஈடுபாடு இருக்கிறது. அடுத்து வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் ரொம்ப வற்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற பொழுது தமிழ் படிப்பது குறைவாக இருந்தால் இனி வரும் காலங்களில் தமிழ் என்ற படிப்பு இருக்குமா, கலாச்சார பண்பாடு இருக்குமா? ஏனென்றால் எல்லாமே கலப்பு திறமை செய்கிறாங்க. அந்த கலப்பு திறமை செய்கின்ற பொழுது இன்னொரு 50 ஆண்டுகள் கழித்தால் அங்கு நம்ம தமிழ் பேசுகின்ற மக்கள் இருப்பார்களா என்பது என்னுடைய கேள்வி இருக்கிறது. அதுதான் இப்ப நான் என்ன பண்ணேன்னா, என்னுடைய பொண்ணு 3 வயசு நான் இங்க கூட்டிட்டு வரும்போது நானே தான் கைப்பிடிச்சு தமிழ் எழுத பழக்கினேன். என்னுடைய உறவினர்களுக்கெல்லாம் கடிதம் எழுத பழக்கினேன். 10 லைனாவது கடிதம் எழுத பழக்கினேன். தொலைபேசியில் அவர்களோட பேச வைத்தேன். வீட்டுல நாங்க தமிழ் தான் பேசுறது. இப்ப என்னுடைய பேர பிள்ளைக்கு நாங்க வீட்டுல தமிழ்ல தான் பேசுறோம். அந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய மொழி செறிவு மிக முக்கியமான ஒன்றாகும். அந்த இல்லத்தில் நீங்க அந்த மொழி செறிவை வைத்துக் கொள்ளாமல் நீங்கள் ஒரு புலம்பெயர்ந்த ஒரு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தால் அந்த மொழி அழிந்து போகும். அது இப்ப நான் எழுத வச்சேன், பேச வச்சேன், அவ ஒரு அளவுக்கு படிப்பா, எழுதுவா. அந்த அளவுக்கு அது மெயின்டெனன்ஸ் ஆஃப் மதர் டங் அது கட்டாயம் இருக்கணும். பெரிய ஒரு தமிழ் பாடசாலைக்கு போய் 10-15 விருதுகள் வாங்கினவங்க எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வகுப்புக்கு அப்புறம் பாடசாலை பக்கம் போறது இல்லை. அந்த வீட்டுல அந்த விருதுகள்லாம் தொங்கிட்டு இருக்கும். அந்த நிலைமைகள்லாம் மாறணும். தமிழ் எங்களுடைய மொழி, அதை நாங்க அடிப்படை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த குறிக்கோளை சொல்லிக் கொடுக்கணும். இப்போ உங்க தலைவை தாண்டி விட்டால் தற்போது இருக்கின்ற தலைமுறையினர் தமிழ் மீது தமிழ் ஸ்கூல் நடக்கும், ஓரளவுக்கு தமிழ் ஸ்கூல் நடக்கும். தமிழ் ஸ்கூல் நடக்கும். அந்த தமிழ் பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகள் படிப்பாங்க. ஏன்னா 2009 போர் முடிந்ததுக்கு பிறகு வந்த அகதிகளின் வருகை ஒரு 2016 வரைக்கும் 15 வரைக்கும் நடந்து கொண்டுதான் இருந்தது. அப்ப அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் போவாங்க. அவங்க அங்கிருந்து வந்ததுனால அவங்களுக்கு தமிழ் தெரியும். அது போகும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு. நான் சொல்றேன், இன்னொரு 20 வருஷம் கழிச்சு இப்ப இருக்க பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அவங்க தமிழ் ஸ்கூலுக்கு போவாங்களா? அது ஒரு கேள்விக்குறி. நன்றி. இந்த காலத்துல தமிழ்நாட்டிலேயே நிறைய பேர் தமிழ் படிப்பதை விட்டுட்டு வேற மொழி படிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கின்ற பொழுது வெளிநாட்டுல அந்த தமிழ் படிக்கின்ற ஆர்வம் கண்டிப்பா புரியும் என்று இருக்கிறது. அந்த மாதிரி பார்க்கின்ற பொழுது இன்னும் வருகின்ற ஒரு 50 கழித்தானா தமிழ் கண்டிப்பா அங்க இருக்குமான்றது ஒரு கேள்வி இருக்கிறது. வேற ஒன்றுமே கிடையாது. அங்க மட்டும் இல்ல, உலகம் பூரா. இப்ப அவர் பெஞ்சமின் ஐயா கேட்டா சொல்ற பிரான்ஸ்லயும் இந்த சிக்கல் இருக்குமா? இருக்கும். வெளிநாடுகள்ல எல்லா இடமும் இந்த சிக்கல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நன்றி. நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி. வேற யாருக்காவது? சரிங்க, நன்றிங்க. வேற யாருக்காவது ஐயப்பாடுகள் தான் கேட்கலாம், இல்லாட்டி நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துடலாம். ராதாகிருஷ்ணன் ஐயா, ஹலோ. சொல்லுங்க பேசுங்க. ராதாகிருஷ்ணன், சென்னை. பேசுங்க. சொல்லுங்க ஐயா. அம்மா, நான் உங்களுடைய மொழி ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நிறைய செய்திகள் அறிந்து கொண்டோம். எனக்கு ஒரு 2 கேள்விகள். ஒண்ணு நம்ம அந்த ஆஸ்திரேலியர்கள் நம்ம மக்கள் மீது ஒரு அன்பாகவும் பரிவாகவும் நட்போடும் இருக்கிறார்களாம் பொதுவாக. நிறைய பேர் அப்படி இருக்காங்க. அதே சமயம் நிறைய இன சார்ந்த தாக்குதல்கள், இனவெறி தாக்குதல்களும் ஒரு சில இடங்கள்ல நடந்திருக்கு. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு நம்மவர்களும் ஒரு விதத்துல காரணம். ஏன்னா அவங்க ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை நடத்திட்டு போகும்போது இவங்க நம்மளுடைய ஸ்டைல்லே போயிட்டு இவங்க சிலதுகளை பண்ணும்போது அந்த கல்ச்சுரல் கிளாஷ் என்று சொல்லக்கூடிய அதன் காரணமாக சண்டைகள் வந்ததும் இருக்கு. அடுத்த கேள்வி, நம்ம திராவிட கூறுகளோட கூடிய ட்ரைபல்ஸ், பூர்வ குடிகள் இருந்து பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஆஸ்திரேலியாவுக்கு சென்று அங்க இருக்கிற சில வரலாறுகள் படித்திருக்கிறேன். ஆனா அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்க இங்கதான் பூர்வ குடிகள் சொல்லுவாங்க. இங்க இருந்து பிரிஞ்சு போனவங்க தான் மத்தவங்கன்னு சொல்லுவாங்க.
ஆனா நிறைய நம்முடைய கலாச்சாரத்துக்கும் அவங்களுடைய கலாச்சாரத்துக்கும் நிறைய ஒற்றுமைகளை நிறைய பேர் ஆய்வு செய்துட்டு இருக்காங்க. நன்றி நன்றி நன்றி. சிறப்பு சிறப்புங்கய்யா, ரொம்ப மகிழ்ச்சி. ஆமா, உங்களுக்கும் ரொம்ப சிறப்பு. லாஸ்ட் இறுதி கேள்வியாக யாராவது கேட்கணும்னா கேட்கலாம், இல்லாட்டி நம்ம நிறைவு பகுதிக்கு போயிடலாமா? வணக்கம் ஐயா. சொல்லுங்க. ஆமா வணக்கம். நான் ஒரு புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர், ஈழத்தை சார்ந்தவர். நான் இப்பொழுது தமிழ்நாட்டில் வாழ்ந்து வருகிறேன். நான் ஒரு புலம்பெயர் தமிழர்களை பற்றி ஒரு முன்னேற்பட்ட ஆய்வு செய்துகிட்டு இருக்கேன். என்னுடைய ஐயப்பாடு என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இங்க இருந்து புலம்பெயர்ந்து இப்போ புலம்பெயர்ந்து வந்துட்டு இங்க இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு வரக்கூடியவங்களுக்கு திருப்பி அனுப்பப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இருக்குதம்மா. அது உண்மையா அல்லது பொய்யா? புலம்பெயர்ந்து வருபவர்கள் எல்லோரும் அகதிகள் அல்ல. அகதிகள் என்று சொல்லும் போது வடக்கு கிழக்கு பகுதிகளில் இருந்து வருபவர்கள், அவர்கள் அந்த போரின் காரணமாகவும் அவர்கள் தங்களுடைய அடையாளத்தை இழந்த காரணமாகவும் வரும்போது அதற்கான சான்றுகளை எல்லாம் அவர்கள் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் ஐக்கிய நாடுகள் சபையின் கீழ் அந்த அகதி அந்தஸ்து கொடுப்பதற்கு ஒரு 5 வரைவிலக்கணம் வைத்திருக்கிறார்கள். அதற்குள் அடங்குபவர்களுக்கு மட்டும்தான் அந்த அகதி அந்தஸ்து வழங்கப்படும், மற்றவர்களுக்கு வழங்குவதில்லை. அதனால அவங்க திருப்பி இல்லம்மா, நான் கேட்கிற கேள்விமா, இப்போ தமிழ்நாட்டில இருந்து கள்ளத்தோணி மார்க்கமாக வந்து ஆஸ்திரேலியா வரக்கூடியவர்களுக்கு அங்க ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்களா இல்லது அவரவர் தனிப்பட்ட நிலைமையை பொறுத்ததையா? கள்ளத்தோணியில வந்தா கூட அவர்கள் ஈழத்தின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இருந்து வந்திருந்து அவர்களுக்கு போரினால் அந்த இழப்புகள் இருந்தால் கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் பலர் தாங்கள் ஈழத்தமிழர்கள் என்று சொல்லிக்கொண்டு இங்கு வந்து சில பேர் வாங்கி இருக்கிறார்கள், சில பேருக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றனர். சிறப்புமா, சிறப்பான ஒரு விளக்கமா. மிக்க நன்றிம்மா. மிக்க நன்றிம்மா. நன்றி. நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துடலாமாம்மா? சரி. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பொழிவுமா, ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வரலாற்று ரீதியான ஒரு பொழிவு. மிக நம்ம எங்களுடைய ஐயங்களை மிக தெளிவாக அழகாக எடுத்து எம்பினீங்க. எங்களோட ஐயமே இல்லாத அளவிற்கு உங்களோட பொழிவு அங்க இருக்கிற தமிழர்களோட வாழ்வியல், புலம்பெயர்ந்த வாழ்வியலை மிக நேர்த்தியாக, எந்த விதமான ஒரு சொருகலும் இல்லாம, எந்த விதமான இடையில் சொருகிறது என்கிற ஒரு நிலைப்பாடு இல்லாம அப்படி வெளிப்படையாக யதார்த்த நிலையில் அப்படியே இருக்கிற பதிவுகளை தெளிவான முறையில் எங்களுக்கு எடுத்துமீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி நேரலையில் ஜெனீவா கலை இலக்கிய பேரவை, சென்னை பல்கலைக்கழக தொலைதூர கல்வி நிறுவனம், சென்னை பல்கலைக்கழக தமிழ் மேம்பாட்டு சங்கப்பலகை, சென்னை தமிழ் நிலம் அறக்கட்டளை இணைந்து நடத்துகின்ற இந்த இணைய வழியிலான 8 நாள் பன்னாட்டு கருத்தரங்கில் 5ஆம் நாள் நிகழ்வில் ஆஸ்திரேலியாவில் புலம்பெயர்ந்த தமிழர்களின் வாழ்வியல் என்கிற பொருண்மையில் முனைவர் சந்திரிகா சுப்பிரமணியன் அம்மையார் அவர்கள் மிக தெளிவான ஒரு உரையை நமக்கு எடுத்து எம்பிய பாங்கு என்பது மிக மிக நேர்த்தியான ஒரு பாங்காக இருக்கிறது. எப்படி அதை நான் புரிந்து கொள்கிறேன், எப்படி அதை உள்வாங்க பெற்றிருக்கிறேன், நீங்கள் எல்லாம் எப்படி அதை உள்வாங்குவதில் எந்த விதமான நிலைகளை கண்டறிந்திருக்கிறீர்கள் என்று பார்த்தால், புலம்பெயர் என்பதை கூட அவர் நாடு கடத்தல், நாடு போகுதல் அப்படி என்கிற ஒரு நிலையை காப்பியத்திலும் இலக்கியத்திலும் இல்லாத ஒரு பதிவு எப்படி அது ஒரு புலம்பெயர் இலக்கியமாக மாறுகிறது, யாரால் அந்த புலம்பெயர் நிகழ்ந்தது என்கிற யூதர்களின் வழியாக, பழங்குடியின மக்கள்கள் நிலையாக இருந்தாலும் கூட யூதர்களின் வழியாக புலம்பெயர் என்கிற ஒரு நிலை மாறுகிறது என்கிற ஒரு நிலையிலிருந்து தொடங்கி அது எப்படியான படிநிலைகளை கட்டமைத்து மாறுகிறது, பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு புலம்பெயர்தல், இயற்கையின் சீற்றத்தின் மூலமாக புலம்பெயர்தல், இன போராட்ட வழியாக புலம்பெயர்தல் என்கிற ஒரு அடுக்குமுறைகளை, வகைப்பாட்டு முறைகளை அழகாக நமக்கு எடுத்து எம்பினார். இதில் பெரும்பான்மையாக இன போராட்டத்தின் மூலமாக தான் அவர்கள் எல்லோரும் புலம்பெயர்ந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு நிலையையும், பின்பு இன்றைய 20ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல அந்த கல்வி மூலமாகவும் பணி மூலமாகவும் அவர்கள் எப்படி புலம்பெயர்கிறார்கள் என்கிற ஒரு நிலையையும் தொட்டு, அதில் ஆஸ்திரேலியாவில் வேற்று மொழியில் அவர்கள் வாழ்ந்தாலும் கூட முதன்மையான தமிழ் மொழிகளை ஒரு சிலவர்கள் கையாண்டு வருகிறார்கள், தமிழ் மொழியில் பேசுகிறார்கள், தமிழ் மொழி பயிற்சிகளை அவர்கள் எடுத்து இயம்புகிறார்கள், தமிழ் மொழியின் சார்ந்த ஊடகங்களும் தமிழ் மொழி சார்ந்த
கல்வி அமைப்புகளும் கல்வி நிலைகளும் இங்கு ஏராளமாக இருந்து வருகிறது. அங்கு 50க்கு மேற்பட்ட அமைப்புகளும் தமிழ் அமைப்புகளும் 20க்கு மேற்பட்ட கல்வி கட்டமைப்புகளும் இருக்கிறது என்கிற ஒரு நிலையை அழகாக ஒரு நிலையாக எடுத்து ஏம்பியது மட்டுமில்லாமல் அங்கு அந்த தமிழ் மொழி எந்த நிலையில் அந்த செயல்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 2ஆம் நிலையில்தான் அந்த தமிழ் மொழிகளை அவர்கள் கற்பிக்கிறார்கள். அந்த தமிழ் மொழியில் எந்த விதமான ஒரு நிலைகள் மாறுகிறது, தமிழ் மொழியில் கற்பிக்கிற கல்வி முறைகள் எப்படியான பாகுபாட்டை உருவாக்குகிறது, அவர்கள் சூழ்நிலை காரணமாக பருவநிலை காரணமாக அவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாமல் அவர் கல்வியில் எந்த விதமான தடைகள் ஏற்படுகிறது, அதை வீட்டில் எப்படி அந்த தமிழ் மொழியை அவர்கள் கற்பிக்கப்படுகிறார்கள், எப்படி உள்வாங்கப்படுகிறார்கள், அவர்கள் அந்த வேற்று மதத்தினரை வேற்று கலாச்சாரத்தை உடையவர்களை திருமணம் செய்கின்ற போது அங்கு மெல்ல 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 தமிழ் மொழிகள் கலாச்சாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிகிறது என்கிற ஒரு நிலையெல்லாம் அம்மா அவர்கள் மிக தெளிவாக நமக்கு எடுத்து எம்பினார். அது ஊடகங்கள், காட்சி ஊடகமாக இருக்கட்டும், அச்சு ஊடகமாக இருக்கட்டும், அதோட செயல்பாடுகள் எப்படியெல்லாம் அங்கு ஊடகத்தின் செயல்பாடுகள் நிகழ்ந்திருக்கிறது. முதலில் 1995ஆம் ஆண்டில் தான் கலாச்சாரம் சார்ந்த ஒரு நிலையாக ஊடகங்கள் செயல்பட்டிருக்கிறது என்கிற ஒரு நிலையெல்லாம் அம்மா அவர்கள் எடுத்து எம்பியது மட்டும் இல்லாமல் இங்கு முக்கியமான ஒரு குறிப்பு என்னவென்றால் அந்த மொழியை அவர்கள் படிப்பதற்கு அந்த இதழை வாங்கி படிப்பதற்கு கூட அரிதாக இருந்த சூழலில் அதை இலவசமாக தருகிற நிலை அந்த நாட்டில் இருந்திருக்கிறது என்கிற ஒரு கோப்புகளை நாம் பார்க்க முடியும். இதை கூட நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், அந்த கிறிஸ்துவ மதத்தில் எப்படி ஒரு துண்டு பிரசுரங்களை இலவசமாக கொடுத்து அந்த அந்த நிலையை புரிய வைக்கிறார்களோ, அந்த பண்பாட்டு நிலையை எப்படி புரிய வைக்கிறார்களோ அப்படியான ஒரு நிலையில் இருந்து பார்க்கிற ஒரு சூழலையும் நாம் அங்கு பார்க்க முடிகிறது. அப்படிதான் ஒரு மொழியும் அங்கு அழிந்து வருகிறது என்கிற ஒரு நிலையை அவர்கள் அழகாக எடுத்து எம்பினார். 2007 ஒரு முக்கியமான ஒரு கலாச்சாரம் மேற்கொண்ட சிகரம் என்கிற தரிசனம் என்கிற ஒரு காட்சி ஊடகங்கள் எப்படி எடுத்து எம்பியது. அங்கு ஒரு நூலகங்கள் அறிவகம் என்கிற ஒரு பெயரில் நூலகம் செயல்படுவது என்பதே மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நிலையாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் அந்த அறிவகம் என்கிற ஒரு பெயர், அந்த சொல், அது 10,000க்கு மேற்பட்ட நூல்களை வைத்துக்கொண்டு அங்கு எல்லோரும் அந்த படிக்கின்ற ஒரு நிலையை தமிழ் மொழி அழிய விடாமல் தமிழ் மொழியை பாதுகாக்கிற ஒரு நிலையாக அங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாம் நினைக்கின்ற போது பெருமிதம் அடைகிறோம். அது போன்று பல்கலைக்கழகத்திலும் அவர்கள் எப்படி அந்த நிலைகளை கொண்டு வந்திருக்கிறார்கள், அந்த அந்த நாட்டில் இருக்கிற கலாச்சாரத்தில் இருக்கிற நாடகங்கள், படங்கள் எப்படியெல்லாம் தமிழில் இயக்கி இருக்கிறார்கள். குறைவான ஒரு படங்களில் தான், விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு படங்களாக தான் அங்க தமிழ் மொழியில் வெளிவந்திருக்கிறது என்பதெல்லாம் அம்மா அவர்கள் ஒரு சில அறிஞர்களை பெயர்களை கூப்பிட்டு நமக்கு சொல்லியிருந்தார். அதை தொடர்ந்து குடும்ப நிகழ்வுகள் என்று நாம் பார்க்கின்ற போது இந்திய நடப்பில் இருக்கிற நிகழ்வு போலவே அவர்கள் அதை உள்வாங்குகிறார்கள். ஒரு சிலவர்கள் அந்த கலாச்சாரத்திற்கு ஏற்ற மாதிரி மற்ற கலாச்சாரத்து பெண்களை அவர்கள் திருமணம் செய்கின்ற போது, மற்ற கலாச்சாரத்தோடு இணைகின்ற போது அந்த கலாச்சாரத்திற்கு ஏற்றவாறும் அந்த விழாக்களை கொண்டாடுகிற நிலையும் பார்க்க முடிகிறது. அதை தொடர்ந்து விழாக்கள் என்று பெரும்பான்மையாக பார்த்தால் வாசிப்பின் ஊடாக நிகழ்கிற கவிதை நூல் வெளியீட்டு விழா, இலக்கிய கூட்டங்கள், கலை நிகழ்ச்சிகள், தினம் கொண்டாட்டங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த வாசிப்பு தன்மையின் ஊடாக நிகழ்கிற விழாக்களை முதன்மைப்படுத்தி அவர்கள் கொண்டாடி வருகிறார்கள் என்கிற ஒரு நிலையையும் அவர் எடுத்து எம்பி முக்கியமான ஒரு நிலைக்கு அங்கு வருகிறார்கள். எப்படி என்றால், அங்க வர்த்தகம் என்ற ஒரு அங்காடியும் புலம்பெயர்ந்த மக்கள்கள் சிறுக 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 அந்த தொகையை சேகரித்து வைத்துக் கொண்டு அவர்கள் படிப்படியாக முன்னேறுகிற நிலையை நாம் பார்க்க முடியும். தமிழகத்தில் எடுத்த உடனே ஏசி ரூமும் இல்லாட்டி வேற மாதிரியான கார்கள்லயும் போய் அதையே 2வது நாளே அந்த கம்பெனி இழுத்து மூடிட்டு போயிடுவான். இப்படியான நிலைகள் இல்லாமல் ஆஸ்திரேலியாவில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் சிறுக சிறுக சேகரித்து வைத்த பொருளை வைத்துக்கொண்டு முன்னேறி பல படிநிலைகளை அடைந்த நிலைகளை அழகாக இங்கு எடுத்து எம்பினார். அந்த உத்திமுறைகளை நம்ம எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலையை நான் உங்களுக்கு அம்மாவின் மூலமாக அந்த கருத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். அதை தொடர்ந்து புலம்பெயர்ந்தவர்கள் எப்படியெல்லாம் அந்த நிலையில் அடகு கடை வைத்திருக்கிறார்கள், பல்வேறு அங்காடிகளை அங்க செயல்பட்டிருக்கிறார்கள். அவர்களே கட்டிடக்கலைகளையும் இரும்பு கலைகளுக்கும் அவர்கள் தொடர்ந்து இருக்கிறார்கள். ஆனால் முக்கியமானது கட்டிட வேலைக்கும் அந்த இரும்பு வேலைக்கும் செல்கின்ற முக்கியமான பாதுகாப்பு உடையோடுதான் அந்த செல்ல வேண்டும் என்கிற ஒரு அரசு
சட்டங்களை, அரசு சட்டங்களின் மூலமாக கிடைக்கிற அந்த நிகழ்வுகளை அவர்கள் எடுத்துக்கொண்டு செல்கிற பாங்கினை பார்க்க முடிகிறது. அதுதான் முக்கியமானது. அந்த சட்டத்தை மதிக்கின்ற நிலை அங்கு இருக்கிறது. அதை தொடர்ந்து அரசியல் என்று அம்மா அவர்கள் சொன்னார். அரசியலும் கூட தமிழர்கள் பங்கெடுத்து சென்றாலும் கூட அவர்கள் சரியான முறையில் அங்க ஒரு நிலைப்பாட்டை எடுத்து எம்போது இல்ல, மக்களுக்கான ஒரு நிலைப்பாடாக அங்க இல்லை என்கிற ஒரு ஆதங்கத்தையும், ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக தமிழர்கள் அங்கு முன்னெடுத்து சென்றாலும் இப்படியான ஒரு நிலைகள் இருக்கிறது என்பதையும் அழகாக நமக்கு எடுத்து சொன்னது மட்டுமில்லாமல், அந்த வாசிப்பு முறைகள்னால் நம் கலாச்சாரத்தையும் நம் மொழியையும் எப்படி பின்தள்ளப்படுகிறோம், எப்படி அழிவுக்குள்ளாக்கப்படுகிறோம் என்கிற ஒரு நிலையை ஒரு வருத்தமான ஒரு சூழலில் அம்மா அவர்கள் சொன்னார். நான் என்னுடைய கேள்வியாக அம்மாவிடம் தொடுத்த போது அதற்கான சரியான முறையில் அதன் சரியான விளக்கத்தையும் அழகான முறையில் எடுத்து எம்பிய அம்மா அவர்களுக்கு, முனைவர் சந்திரிகா சுப்பிரமணியன் அம்மா அவர்களுக்கு 4 நிறுவனத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா. ரொம்ப ரொம்ப நன்றி, மகிழ்ச்சியுமா. மேலும் இந்த நிகழ்விற்கு எப்பொழுதும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியின் நிறுவனர் ஆஸ்டின் ஐயா அவர்களுக்கும், ஜெனிவா கலை இலக்கிய பேரவையின் நிறுவனர் அருந்தவராஜா ஐயா அவர்களுக்கும், சென்னை பல்கலைக்கழக தொலைதூர கல்வி இயக்குனர் கு ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும், சென்னை பல்கலைக்கழக தமிழ் மேம்பாட்டு சங்கப்பலகையின் பேராசிரியரும் இந்நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளராகவும் என்னோடு சேர்ந்து பயணிக்கின்ற முனைவர் கி சங்கரநாராயணன் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை அழகான முறையில் தமிழ் நிலம் அறக்கட்டளையின் சார்பாக நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற அபிதாபில் இருக்கிற கீதா ஸ்ரீராம் அம்மையார் அவர்களுக்கும், இந்த நிகழ்வில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற பெரும் பேராசிரியர்கள் பெஞ்சமின் ஐயா அவர்கள் உள்ளிட்ட அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும், பெரியோர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, ஒவ்வொரு பெயரையும் நான் சொல்லி அழைக்க வேண்டும் தான் எனக்கு ஆசை. நேரம் கருதி நம் எல்லோருக்கும், இந்த நிலத்தில் பங்கெடுத்த ஆசிரியர் பெருமக்களுக்கும், தமிழ் சொந்தங்களுக்கும், உலக நாடுகளிலிருந்து பங்கெடுத்த தமிழ் பேராசிரியர்கள், தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் ஆய்வு நண்பர்கள், மாணவ செல்வங்கள், என் உயிருக்கு உயிராக கருதப்படுகின்ற தமிழ் சொந்தங்கள் அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் அம்மா. நன்றி, மிக்க நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. இணைந்து கொண்ட